பார்வோன் இடத்துல பேச சொல்றாரு. பார்வோன் வந்து ஒத்துக்கலன்னு 10 வாதைகள் வருது. 10வது வாதை தான் என்னது, இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா தான் 10வது வாதை. அதுல என்ன நடக்குன்னா, எவ்ரி ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிள்ளை, மேன் அண்ட் பீஸ்ட், மனிதர்கள்லயும் மிருகத்திலயும் இருக்கிற முதல் பிள்ளைய வந்து ஆண்டவர் வந்து அடிக்க போறாரு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வயசு உள்ள ஒரு ஆடை எடுத்துக்கோ, லேம்ப், 1 year old லேம்ப் எடுக்க சொல்றாரு. வை சச் a young lamb? சோ அந்த ரத்தத்தை நான் எடுத்து நான் டெய்லி பூசிக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்து நான் டெய்லி பேச வேண்டியதா இருக்குது. எப்படி நான் என் மேல பூசிக்கொள்ள முடியும்? இன்றைக்கு நான் எப்படிங்க ரத்தத்தை பூச முடியும்? அன்னைக்கு வந்து ரத்தத்தை வந்து அவங்க ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டுல இருந்து ரத்தத்தை எடுத்து மேலதான் பூசினாங்க. இன்னைக்கு எங்க நான் போறது இயேசுவோட ரத்தத்துக்கு? Till you discern it as the Lord's body, it is not the Lord's body. அதாவது அவருடைய சரீரம் என்று அதை நிதானிக்காத வரைக்கும் அது சரீரம் கிடையாது. அது சாதாரண ஒரு சிக்கன் பீஸ் தான். Greetings to you. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you all to this Thursday meeting. ஸோ இன்றைக்கு வந்து பெரிய வியாழக்கிழமை, மாண்டி Thursday. ஸோ the Passover night, the night before Jesus was crucified. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கான முந்தின ராத்திரி. It is a very significant night. It is not just significant because of what Jesus did, but ஜூயிஷ் ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா பாஸ்ஓவர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் நைட்டா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. மேன், ஸோ வி கோயிங் டு லுக் அட் தட் ஒன்லி. ஸோ வி கோயிங் டு லுக் அ லிட்டில் இன் டு ஹவு திஸ் ஹோல் திங் ஸ்டார்டட், எப்படி வந்து இந்த பாஸ்ஓவர் நைட் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பார்க்க போறோம். ஏன்னா அது புரிஞ்சிருச்சுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்தது நமக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆமென். ஸோ வி கோயிங் டு see a little bit of history, how this whole thing started. Okay. First we're going to read 1 Corinthians 5:1. 1 கொரிந்தியர் 5:7. அந்த வசனத்தை போடுங்க. 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆமென். For indeed Christ, our Passover was sacrificed for us. Amen. So Passover அப்படின்றதே வந்து கிறிஸ்து தான். அல்லேலூயா. இததான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். This is what I'm going to show you from the Old Testament. Why this whole thing of Passover is actually Christ. Jews வந்து இது just a festival தான். If you ask an average Jewish person what is Passover, he will talk about their deliverance from Egypt. அதாவது எகிப்துல இருந்து நாங்க வெளியே வந்தோம், அந்த ராத்திரி வந்து சில காரியங்கள் நடந்துச்சு அப்படின்றது பேசுவாங்க. அதுதான் எங்களுக்கு பாஸ் ஓவர் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா கிரைஸ்ட் இஸ் தி ஒரிஜினல் பாஸ் ஓவர். ஆமென். ஸோ முதலாவது இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 12 1 - 14. இந்த வசனங்களை ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். தென் ஐ வில் பிரீஃப்லி நரேட் திஸ் ஹோல் இன்சிடென்ட். எக்ஸோடஸ் 12 1 - 14. யாத்ராகமம் 1 - 14. சரி, 1 - 14, 1 - 14. சிஸ்டர் நீங்க அதை 14 verses அப்படியே படிச்சிருங்க. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசுகிறதற்கு போதுமான பேர்களாயிராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல,
அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். போதும் சிஸ்டர். 14 தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஸோ இந்த யாத்ராவும் 12 வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ஸ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தியரோட கையில இருந்து ஆண்டவர் வந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரார். ஏன் அவர்களை விடுதலை ஆக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 12 2வது வசனத்தை போடு விஜய். ஜெனசிஸ் 12:2 போடு. ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஐ ஷால் மேக் யூ அ கிரேட் நேஷன். சோ ஆண்டவருடைய திட்டம் வந்து என்னன்னா, ஆபிரகாமை அழைத்து அவனை வந்து என்ன ஆகணும்னா, ஜஸ்ட் அவனுக்கு வெறும் ஒரு குழந்தைய கொடுத்தோம் அதுக்கு மட்டும் அழைக்கல பாருங்களேன். அவனை வந்து ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய கிரேட் நேஷன், பெரிய ஜாதி. தமிழ்ல வந்து ஜாதின்னு வருது, ஜாதின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுது, ஒரு தேசமாக அவனை மாத்தணும். கிரேட் நேஷன். ஆமென். ஸோ ஒரு கிரேட் நேஷனை உருவாக்குற ஒரு ப்ராசஸ்ல தான் வந்து டெலிவரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் நடக்குது. ஏன்னா ஒரு கிரேட் நேஷன் அப்படின்னு நீங்க எடுக்கும் பொழுது, எகிப்தில் அவங்க இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எப்பனா அவங்க டெலிவரன்ஸ் ஆகி வெளியே வரும்போது தேவர் ஆல்மோஸ்ட் 30 lakhs, 3 million people. ஸோ தேர் ஆல்மோஸ்ட் லைக் அ நேஷன் தான், ஒரு பெரிய தேசமா தான் இருக்கிறாங்க. ஆனா நேஷன், கிரேட் நேஷன் கெனாட் பி பாண்டேஜ் அண்டர் another நேஷன். ஒரு பெரிய தேசம் வந்து, ஒரு பெரிய ஜாதி வந்து இன்னொரு தேசத்திற்கு அடியில் என்னவா இருக்க முடியாதுன்னா அடிமையா இருக்க முடியாது. Amen. If you call yourself as a great man or if you call yourself as a great nation, you cannot be under a bondage to any other element or any other power. You should be completely free. You should be under only your God. நீங்க உங்களுடைய தேவனுக்கு மட்டும்தான் நீங்க வந்து கீழ்பட்டிருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு அதிகாரத்திற்கும் துறைத்தனத்திற்கும் நீங்க என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா கீழ்பட்டிருக்க. You should not be under bondage or under slavery, under any power. Amen. ஸோ அதனாலதான் ஆண்டவர் வந்து இவங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் ரீசன் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் ஏப்ரஹாமுக்கு பண்ண வாக்குறுதி, ப்ராமிஸ், கவனன்ட், ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன். ஸோ he has to make them a great nation because he's already given a word. God highly esteems his word. Amen. சங்கீதக்காரன் எழுதுறான், the word of the Lord is settled above the heavens. அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல அவருடைய வார்த்தையை தான் அவர் தூக்கி பிடிச்சிருக்கிறார். Hallelujah. So he has to make them a great nation. ஸோ அதற்காக தான் அவர் வந்து ஒரு திட்டத்தை போட்டு மோசையை அனுப்பி பார்வோன் இடத்துல பேச சொல்றாரு. பார்வோன் வந்து ஒத்துக்கலன்னு 10 வாதைகள் வருது. 10வது வாதை தான் என்னது, இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா தான் 10வது வாதை. அதுல என்ன நடக்குன்னா, எவ்ரி ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிள்ளை, மேன் அண்ட் பீஸ்ட், மனிதர்கள்லயும் மிருகத்திலையும் இருக்கிற முதல் பிள்ளையை வந்து ஆண்டவர் வந்து அடிக்க போறாரு. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்க எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, 2வது வசனத்துல போட்டிருக்கு, இந்த மாசம் தான் முதல் மாசம் அப்படின்னு வருது. யாத்ராவும் 12:2 அந்த வசனத்தை போடுங்க. திஸ் மந்த் ஷால் பி யுவர் பிகினிங் ஆஃப் மந்த். ஆமென். ஏன் இதை வந்து முதல் மாசமாக ஆண்டவர் வைக்கிறார் என்றால், ஃப்ரம் ஹியர் இஸ் ஸ்டார்டிங் த ஜேர்னி ஆஃப் பிகமிங் அ கிரேட் நேஷன். ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். யாருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து அடிமையா இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராத்திரிக்கு அப்புறம், இந்த பாஸ் ஓவர் நைட்டுக்கு அப்புறம், they are going to become free men.
இது ஒரு பெரிய ஓவர் நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரட்சிப்பு வந்த உடனே பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், பிசாசுக்கு வந்து அடிமையா இருக்கிறோம் நம்ம. ஆனா ரட்சிப்பு வந்த உடனே அந்த மோமெண்ட்ல நமக்கு என்ன ஆகுது? பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. பிசாசின் அதிகாரம் நம்ம மேல உடைக்கப்படுது. ஹalleluya. So this deliverance of Egypt, this deliverance of Israel from the hands of Egypt can be equated to our born again experience. அதனால தான் இதை அறிந்து கொள்ள ரொம்ப முக்கியம். இட் இஸ் சிமிலர் டு வாட் வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். இவங்க வந்து பிசிக்கல் பாண்டேஜ்ல இருந்தாங்க. கரெக்ட்டா? பிசிக்கல் பாண்டேஜ்ல இருக்கிறாங்க. ஒரு இரட்சகர் வராரு. நம்மளும் வந்து பாவம் என்ற ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம். நமக்கும் ஒரு இரட்சகர் வந்தார். யாரு? நமக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். மோசஸ் இஸ் a shadow of Jesus Christ. ஜீசஸ் இஸ் த சப்ஸ்டன்ஸ். இயேசு தான் பொருள். இவர் வந்து என்னதா இருக்க ஒரு நிழலா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இயேசுவை தான் குறிக்குது. பழைய ஏற்பாட்டு ஹோல் ஓல்ட் டெஸ்டமென்ட் பாயிண்ட்ஸ் டு த சேவியர் ஜீசஸ் கிறிஸ்ட். தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், ராஜாக்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நிழல் தான். தாவீது இயேசுவோட நிழல் தான். ஹalleluya. சாலமன் இயேசுவோட நிழல் தான். எல்லாருமே வந்து இயேசுவை குறிக்கிறதா தான் இருக்குது. ஏன் ஆசாரிப்பு கூடாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து வெளிப்பிரகாரம் இருக்குது, அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. இது எல்லாமே வந்து எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஹalleluya. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து அடிமைத்தனத்துல இருக்காங்க. ரட்சகர் மோசஸ் வரார். தி டெலிவரர் இஸ் கமிங். நம்ம வந்து பாவத்தின் அடிமையில இருந்தோம். பிசாசின் இடத்துல நம்ம அடிமையா இருந்தோம். நமக்கு ஒரு ரட்சகர் வந்தார், இயேசு கிறிஸ்து. ஆமென். சோ என்னைக்கு இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ அன்றைக்கு நமக்கு ஒரு புதிய ஆரம்பம். என்றைக்கு இவர்களுக்கு பஸ்கா வந்துச்சோ அந்த மாதம் தான் அவங்களுக்கு என்னதாயிருச்சு? முதல் மாதம் ஆயிருச்சு. புது கேலண்டருங்க. எல்லாமே புதுசாயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ you're not going to follow the Egyptian calendar. I am going to give you a new calendar என்றாரு. ஜூஷ் கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா this month is the first month. அதுதான் 2வது மாசம். அந்த மாசத்துக்கு வந்து என்ன பேர்னா எக்ஸோடஸ் 13 வாங்க. அதே இதுல அடுத்த அதிகாரத்துல எக்ஸோடஸ் 13 யாத்திராம் 13ல 4வது வசனம் படிங்க சிஸ்டர். 13:4. ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். அபீப். அந்த மாசத்துக்கு பேர் வந்து அபீப். எஸ்தர் புஸ்தகத்துல வந்து அதுக்கு வந்து நிசான் அப்படின்ற ஒரு பேரு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். எஸ்தர் புஸ்தகத்தை அந்த வசனத்தை போட வேண்டாம். எஸ்தர் 3:7ல வரும். எஸ்தர் 3:7ல வரும். த ஃபர்ஸ்ட் மந்த் நிசான் அப்படின்னு வரும். ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இந்த பஸ்கா வந்து ஒரு சாதாரண ஈவெண்ட் கிடையாது அவங்க வாழ்க்கையில. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஏன்னா அடிமைத்தனத்துல இருந்து சுயாதீனர்களாக மாறுறாங்க. எப்படி சால்வேஷன் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஈவெண்ட் இன் ஹிஸ் லைஃப். என் வாழ்க்கையில கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்குற அற்புதமா இருக்கலாம், அதிசயங்களா இருக்கலாம், ஆசீர்வாதங்களா இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா? என்னுடைய ரட்சிப்பு தான். ஏன்னா ரட்சிப்பு தான் இது எல்லாத்துக்கும் வழிவகுக்குது. பிகாஸ் சால்வேஷன் ஒன்லி ஓப்பன்ட் தி டோர் ஃபார் ஆல் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் டு ஃப்ளோ இன் மை லைஃப். ஹalleluya. பிகாஸ் ஜீசஸ் இஸ் தி டோர். இயேசு தான் என்னதா இருக்கிறார்? கதவா இருக்கிறார். அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு தான் எல்லாம் வருது எனக்குள்ள. Without salvation I can't experience a supernatural life. Without salvation I can't experience a blessing of God. அதனாலதான் இந்த மாதம் முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வயசு உள்ள ஒரு ஆடை எடுத்துக்கோ. லேம்ப் 1 year old லேம்ப் எடுக்க சொல்றாரு. why such a young lamb? எதுக்கு வந்து 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, நிறைய ஆடுகள் இருக்கு. 1 வயசு ஸ்பெசிபிக்லி சேஸ் 1 year old lamb. அதுவும் பழுதற்ற ஒரு ஆடா இருக்கணுமா. எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணுமா. சின்ன ஒரு கீறல் கூட இருக்கக்கூடாது அதுக்கு. 1 year old lamb among the goats or the sheep. அதாவது அந்த 1 வயசு ஆடு வந்து செம்மறி ஆட்டுல இருந்து இருக்கலாம், வெள்ளாட்டுல இருந்து இருக்கலாம். ஏதாவது ஒண்ணுல இருந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. பிளெமிஷ்னா நோ டிஃபெக்ட். பர்ஃபெக்டா இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணுங்க. எவ்ரிதிங் ரைட் ஃப்ரம் த டாப் டு த பாட்டம் எவ்ரிதிங் ஷுட் பி பர்ஃபெக்ட். அந்த லேம்பை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகா இருக்கணும். அந்த மாதிரி ஏன் அப்படிப்பட்ட ஒரு லேம்ப் எடுக்க சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப ஒரு யங் ஏஜ்ல தான் தன்னுடைய உயிரை கொடுக்குறாரு நமக்கு. பிரைம் ஏஜுங்க. 30s is considered to be one of the prime ages of man. கரெக்டா? ஆல்மோஸ்ட் at the age of 33 and half அந்த மாதிரி தான். ஏன்னா 30 வயசுல ஒரு ஊழியத்துக்கு வராரு. ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்றாரு. ஒரு 33 வயசுல தான் வந்து என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவனை வந்து நமக்காக கொடுக்குறாரு. 33 வயசுல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களா 33 வயசுல இருக்கும்போது எப்படி கனவுகளோட ஆசைகளோட இருந்திருப்பீங்கல்ல? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை அப்படி இருக்கணும், நான் இவ்வளவு சாதிக்கணும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. 30ஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் 30ஸ்ல தான் கல்யாணமே பண்றாங்க. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க 30ஸ்ல தான் இப்பெல்லாம். ஒரு ரொம்ப பெரிய ட்ரீம், ஆம்பிஷன்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸோட இருப்பாங்க. ஒரு ரொம்ப யங் பிரைம் ஏஜ். தே வாண்ட் டு அச்சீவ்
லாட் இன் தியர் கரியர், நிறைய காரியங்களை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வயசு. அந்த மாதிரி ஒரு பிரைம் ஏஜ்ல 30s வந்து ஜீசஸ் கிவ்ஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் அஸ். நாட் when he was 60 years old, 70 years old, 80 years old. ஓகே, எல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சுப்பா, இப்போ போய் உங்களுக்கா செத்து போகலாம், அப்படி போல பாருங்களேன். he gave the best. அதனாலதான் the Bible says மாச்சி, God ஓ gave phone his call. best. God gave his best அப்படின்னு வருது பைபிள்ல போட்டிருக்கு. What is best? Jesus Christ is the best. Amen. அவருடைய பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அது எப்ப கொடுக்கிறாரு? அவருடைய பெஸ்ட் ஏஜ்ல, பிரைம் ஏஜ்ல வந்து ஆண்டவர் மரிக்கிறார். So this 1-year-old young lamb is equal to the young Jesus Christ who died for us. Hallelujah. Amen. அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா, எடுத்து நிலக்கால்கள்லயும் மேல் சட்டத்திலையும் பூச சொல்றாங்க. அதாவது இந்த லிண்டல்ஸ் அண்ட் ஆன் த சைட் போஸ்ட். ஸோ 2 சைட் போஸ்ட், சைட் போஸ்ட்னா நிலக்கால்கள் 2 சைடு இருக்கும், லிண்டல்னா மேல இருக்கும். மேல் சட்டத்துல ரத்தத்தை என்ன பண்ண சொல்றாங்கன்னா பூச சொல்றாங்க. ஏன் வந்து ரத்தத்தை வந்து வீட்டின் மேல பூச சொல்றாங்க? வை புட் இட் ஆன் த டோர் போஸ்ட், வை புட் இட் ஆன் த டோர் போஸ்ட்? ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறது அவருடைய ரத்தம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. There's only one thing that cleanses us from all our sins and righteousness, that is the blood of Jesus. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நிறைய என்னது இருக்குன்னா ஒப்பான காரியங்கள் இருக்கு இயேசுவோட ரத்தத்தை குறித்து. லேவியராம புஸ்தகத்துல வந்து வர ஒவ்வொரு பலியுமே வந்து இயேசுவை தான் குறிக்குது. அதுல ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம பார்ப்போம். லெவிட்டிகஸ் 17, லேவியராமம் 17:11 வசனம். லெவிட்டிகஸ் 17:11, லேவியராமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. சோ நம்முடைய ஆத்மாவிற்காக, நம்மளுடைய ஜீவனுக்காக அவருடைய ரத்தத்தை அவர் கொடுக்கிறாரு. அது பாவ நிவர்த்திக்காக, for the atoning of our sins. பாவத்தை நிவர்த்தி செய்யறது. அப்படின்னா அந்த பாவத்தை எடுப்பதற்காக அது கொடுக்கப்பட்டுச்சு. மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்தில் இருக்குது. ஆமென். சோ அந்த இளம் ஆட்டுக்குட்டியை வந்து அன்றைக்கு அடித்து அந்த ரத்தத்தை எடுத்த ஆண்டவர் வந்து வீட்டின் மேல நிலக்காலில் பூச சொல்றார். ஏன் நிலக்காலில் பூச சொன்னார் அப்படின்னா, அது வந்து ஒரு ஜீவனுள்ள ஒரு மிருகத்தின் ரத்தம். ஹல்லேலூயா. இட் இஸ் a blood of a living animal. ஒரு நல்ல ஜீவனுள்ள ஒரு மிருகத்தை, பழுதற்ற ஒரு மிருகத்தை எடுத்து அதோட ரத்தத்தை எடுத்து பூச சொல்றார். ஏன் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்றால், நம்முடைய ரத்தத்துல வந்து பாவம் வந்துருச்சு. The day mankind fell into sin, sin entered into the blood of mankind. அதனாலதான் இன்னைக்கு வந்து நீங்க வந்து போய் பாருங்க, நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் எல்லாம் போனீங்கன்னா, for any kind of sickness they will ask you to do a blood test. ஏன்னா எல்லாமே வந்து ரத்தத்தின் மூலமா தான் வர ஆரம்பிச்சிருச்சு. மனுஷனுக்கு மரணமே எதன் மூலமா வர ஆரம்பிச்சிச்சு? ரத்தத்தின் மூலமா வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பாவம் தான் மரணத்தை விளைவிக்கிறது. ஸோ அந்த ரத்தத்தின் வழியாக எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்ம ரத்தம் வந்து ஹோப்லெஸ்ன்னு கண்டுபிடிச்சார். ஓகே, திஸ் பிளட் கான் டூ எனிதிங். மனுஷ ரத்தத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இயேசு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறார் கல்வாரி சிலுவை. ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. The moment you got saved, God says, I am giving you my blood to you. Hallelujah. Amen. எதுக்கு நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி நம்ம குடிக்கிறோம்? வெறும் பாவ மன்னிப்புக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பாவத்தின் விளைவுகளான எல்லாத்தையும் அது கேன்சல் பண்ணுது. Not just for the forgiveness of sin, but it cancels everything that came out of sin. பாவத்தின் விளைவாக நம்ம வாழ்க்கையில உண்டான சகல நாசமோச காரியங்களையும் இயேசுவோட ரத்தம் வந்து என்ன பண்ணுதான்? நிவர்த்தி செய்கிறது. It is atoning it. It is completely removing it out of our life. That is why Holy Communion is a very powerful thing. It is not a normal thing. பிசாசு வந்து இன்னைக்கு பயப்படுறது ஒரே காரியம் என்னதுன்னா இயேசுவோட ரத்தத்துக்கு தான். When he sees the blood, he is afraid. Amen. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 12 வருதுல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை? பிசாசை ஜெயித்தார்கள். So how do you overcome the devil? By the word of God and by the blood of the Lamb. Amen. So அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ரத்தத்தை எடுத்து பூசு, put it on the door post அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்.
as I was meditating, God was showing me ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை காமிச்சார் ஆண்டவர். 8வது வசனம் படிங்க சிஸ்டர். அன்று ராத்திரியிலே அதன் ம். மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு ம். புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அந்த மாம்சத்தை வந்து நம்ம வந்து நெருப்புல சுடணும்னு சொல்லியிருக்கு. யூ ஷுட் ரோஸ்ட் த ஃபிளஷ் இன் ஃபயர். ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணணும். யூ ஷுட் நாட் குக் இட் ஆர் பாயில் இட், பட் ரோஸ்ட் இட் இன் ஃபயர். அது மட்டும் இல்லாம கூட வந்து நம்ம என்ன வைத்து சாப்பிடணும் என்றால், அது கூட என்ன அக்கம்பெனி பண்ணணும்னா, புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் பிட்டர் ஹெர்ப்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி கசப்பான கீரை. பிட்டர் ஹெர்ப்ஸ் ஸ்பெசிஃபிக்லி இட் இஸ் மென்ஷன்ட். புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை. பிட்டர் அன்லீவன் பிரெட் அண்ட் பிட்டர் ஹெர்ப்ஸ். ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, புளிப்புலாம் நல்லா கவனிங்க. புளிப்பு வந்து வேதத்துல வந்து எதை குறிக்குது என்றால் பாவத்தை குறிக்குது. இப்ப மாவு வந்து நீங்க வந்து வீட்ல வந்து இந்த இட்லி மாவு, தோசை மாவுலாம் அரைப்பீங்கல்ல. அரைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓவர் நைட் அத வந்து புளிக்க விடுவீங்க. கரெக்ட்டா இல்லையா? ஓவர் நைட் வந்து கொஞ்சம் லேட்ஸா அதுல வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவீங்க. கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணுவீங்க. ஈவன் ஃபார் மேக்கிங் கர்ட். நீங்க தயிர் செய்யணும்னாலும் என்ன பண்ணுவீங்க? பால் எடுத்து அதுல வந்து கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணீங்கன்னா, ஓவர் நைட் எதனா ஆயிடும். லேசா ஒரு டிராப்போ, ஒரு 2 டிராப் தான் நீங்க போடுவீங்க. பட் நீங்க வந்து காலையில பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? ஃபுல் மில்க்கும் என்ன ஆயிடும்? கர்டா மாறி இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? பட் யூ ஹேட் புட் ஒன்லி ஃபியூ டிராப்ஸ். பட் தட் ஃபியூ டிராப்ஸ் வாஸ் எனஃப் டு கரப்ட் தி என்டையர் திங். ஆமென். புரியுதுங்களா? அதே போல தான் இங்க வந்து ஏன் புளிப்பில்லாத அப்பத்த சாப்பிட சொன்னா, இங்க புளிப்பு வந்து எதை குறிக்கிறதுன்னா, பாவத்தை குறிக்குது. ஒரு மாவுல வந்து எப்படி ஈஸ்ட் போட்டா அந்த மாவு ஃபுல்லா வந்து இதாயிருதோ, பெர்மனன்ட் ஆயிருதோ, அது அது போல பாவம் சின்ன கொஞ்சம் பாவம் வந்தாலும் மனுஷன் என்ன பண்ணிருது? ஃபுல்லா கெடுத்துருது. சோ புளிப்பில்லாத அப்பம் வந்து இயேசுவை குறிக்கிற ஒரு அப்பம். ஹalleluya. பிகாஸ் ஜீசஸ் வாஸ் வித்தவுட் சின். அன்லீவன்ட். அதுதான் அன்லீவன்ட் பிரெட். புளிப்பில்லாத அப்பம். வித்தவுட் சின். பிட்டர் ஹெர்ப். ஏன் பிட்டர் ஹெர்ப்னா, இயேசு கிறிஸ்து பாருங்க கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது, அவருக்கு கசப்பான ஒரு காடிய தான் குடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. கரெக்ட்டா? ஹி டுக் a bitter sour vinegar. அவர் கேட்கிறாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்றார்ல. இயேசுவோட 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை வந்து, நான் தாகமா இருக்கிறேன். ஐ அம் thirsty. அப்போ தாகமா இருக்கிறேன்னா என்ன குடுத்துருக்கணும்? ஒரு தண்ணிய குடுத்துருக்கணும். ஆனா அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, they gave them sour vinegar. ஒரு கசப்பான ஒரு புளிக்காடி. புளிக்காடின்னா அந்த வினிகர குடுக்குறானுங்க. சோ அந்த பிட்டர் ஹெர்ப் வந்து இட் இஸ் டாக்கிங் அபௌட் தட் sourness that Jesus took upon himself. ஹalleluya. பாருங்க இது எல்லாமே வந்து சிலுவை தான் குறிக்குது. Everything is projecting to the cross. ஆமென். அடுத்தது 9வது வசனம் படிங்க சிஸ்டர். 9th verse. பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் ம். தலையையும் அதன் கொம்புகளையும் அதற்குள்ள யாவையும் ம். ஏகமாய் நெருப்பினால் அதை புசிப்பீர்களாக. ஆ அது எதெல்லாம் புசிக்கணும்ன்றது ரொம்ப டீட்டெயிலா வருது. பாருங்க. பச்சையும் தண்ணீர்லயும் போடக்கூடாது. அதின் தலையையும், தொடைகளையும், அதற்குள்ள யாவையும் வருது. ஆனா இங்கிலீஷ்ல நீங்க படிங்க. இட் சேஸ் வெரி கிளியர்லி ஹெட், லெக்ஸ் அண்ட் வித் த பியூரிட்டன்ஸ்னு வருது. நீ நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஸ்ல போடு இத. இந்த வருஷத்தை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஸ்ல போடு. என்ட்ரைல்ஸ். என்ட்ரைல்ஸ்னு வருது. பியூரிட்டன்ஸ்ன்றது ரொம்ப ஓல்டு இங்கிலீஷ். அதனால நமக்கு புரியல. என்ட்ரைல்ஸ்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். என்ட்ரைல்ஸ்னா என்னன்னா, யோர் இன்னர் பார்ட்ஸ்னா எஸ்பெஷலி ஸ்டமக் அண்ட் த அது எப்படி சொல்ல இன்டெஸ்டைன்ஸ். எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன். உங்களுடைய வயிறு, அப்புறம் உங்களுடைய அந்த குடல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இதெல்லாம். சோ நான் உட்காந்து இதை படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எதுக்கு வந்து குடலெல்லாம் சாப்பிட சொன்னீங்க? இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மட்டன் வாங்க கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த குடல்லாம் வச்சு விற்பாங்க. இவோட சீன்ல அதை வந்து தமிழ்ல போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து போட்டின்னுவாங்க. ஆனா எல்லாரும் அதை வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நான் கவனிச்சிருக்கேன். ஒன்லி ஃபியூ பீப்புள் லைக் டு பை தட் இன்டெஸ்டைன் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். நான்லாம் ரொம்ப ஐ எம் நாட் a பிக் ஃபேன் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். நமக்கெல்லாம் நல்ல கறி தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குடல்லாம் வாங்குறது கிடையாது. சில பேர் வந்து அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஆனா யோசிச்சேன், ஆண்டவரே இது நான் கூட நான்லாம் சாப்பிட மாட்டேனே. எங்க வீட்லலாம் வாங்கினதே கிடையாது. இதெல்லாம் ஏன் சாப்பிட சொன்னீங்க நீங்க? அ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்ப ஆண்டவர் எனக்கு தெளிவா காமிச்சாரு. ஏன் என்ட்ரைல்ஸ்னா நல்லா கவனிங்க. உங்களுடைய பாடி இருக்குல்ல, உங்களுடைய பாடியில உங்க பிரெயின்க்கு அப்புறம்னு சொல்றத விட உங்க பிரெயின்க்கு ஈக்குவலான பார்ட் வந்து என்ன தெரியுமா? உங்களுடைய இன்டெஸ்டைன் தான். உங்க கட் ஏரியா தான். உங்க பிரெயின்க்கு ஈக்குவல் அது. இன்ஃபாக்ட் வந்து சில பேர்லாம் அத எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுடைய கட் ஏரியா இருக்குல்ல, ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன் இது வந்து செகண்ட் பிரெயின்ன்றாங்க. எப்படி உங்க பிரெயின் ஹெல்த்தியா இருக்கணுமோ, அதே போல உங்க எது ஹெல்த்தியா இருக்கணுமா? உங்க இன்டெஸ்டைன் ஹெல்த்தியா இருக்கணுமா?
ஏன் ஹெல்த்தியா இருக்கணும்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து உள்ள போகுது பாத்தீங்களா? உள்ள போய் ஸ்டொமக்ல டைஜெஸ்ட் ஆகி அப்சார்ப்ஷன் வந்து எங்க நடக்குதுன்னா, இன்டெஸ்டைன்குள்ள தான் நடக்குது. இட் கெட்ஸ் அப்சார்ப்ட். இத நீங்க போய் படிச்சு பாருங்க. திஸ் இஸ் ஆல் பயாலஜி தான். சிம்பிள் பயாலஜி. ரொம்ப ஒண்ணும் காம்ப்ளெக்ஸ் பயாலஜிலாம் இல்ல. சிம்பிள் பயாலஜி தான். அது இட் கெட்ஸ் அப்சார்ப்ட். உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீம்குள்ள வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் போகுது பாத்தீங்களா? அதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, அந்த இன்டெஸ்டைன் வழியா தான் நடக்குது. சோ அதனால தான் உங்க இன்டெஸ்டைன் ஷுட் பி வெரி ஹெல்த்தி. ஹalleluya. யுவர் இன்டெஸ்டைன் ஷுட் பி வெரி ஹெல்த்தி. உங்க இன்டெஸ்டைன் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னாரு. இந்த இந்த படத்த போட்டிருக்காங்க பாருங்க. இந்த படம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸ்கிரீன்ல. அத ஹைலைட் பண்ணி காட்டு. நான் சொன்னேன்ல செகண்ட் பிரெயின். எப்படி உங்க பிரெயின் வந்து இம்பார்ட்டன்ட்டோ அது மாரி எங்க வயிறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபாக்ட் வந்து நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சுட்டேன் பை எக்ஸ்பீரியன்ஸ். வயிறுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுது. எத்தன பேருக்கு புரியுது இது? எத்தன பேருக்கு புரியுதுங்க இது? நல்ல சாப்பாடு சாப்பிட்டா பிரெயின் எப்படி இருக்குது? நல்லா ஒர்க் ஆகுது. ஏன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல வந்து ஆண்டவர் வந்து இ நல்லா சாப்பிடு, அப்படி சாப்பிடு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஃபுல்லா படிச்சு பாருங்களேன். நல்லா சாப்பிட சொல்லியிருப்பாரு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள. ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் வரும். டியூட்ரானமிலாம் எடுத்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் வரும். கூடார பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகைன்னு பண்டிகையா வந்துகிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், அடப்பாவிகளா! நமக்கு வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு வெறும் கிறிஸ்துமஸ் இருக்குது. அத விட்டா நியூ இயர்க்கு வருது. அத விட்டா ஈஸ்டர் தான் வருது. ஈஸ்டர் வந்து பெருசா யாரும் கொண்டாடவும் மாட்றாங்க. கிறிஸ்துமஸ தான் கொஞ்சம் கொண்டாடுறாங்க. ஆனா யூதர்களுக்கு பாருங்க, ஏகப்பட்ட பண்டிகைகள். கரெக்ட்டா? லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் யூதர்களுக்கு. அ ஏன்னா, உங்களுடைய செகண்ட் பிரெயின் மாரி ஒர்க் ஆகுது. உங்களுடைய இன்டெஸ்டைன். அதனால தான் ஆண்டவர் எதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காரு. ஈட் த என்ட்ரைல்ஸ் அப்படின்னு வருது. அந்த வசனத்த போடு விஜய் திருப்பி. 9வது வசனம் 12:9 ஹெட் என்னென்னலாம் சாப்பிடணுமா? ஹெட், லெக்ஸ், என்ட்ரைல்ஸ். காலு, அப்புறம் தல. தலைனா தலைக்கறி. தலைக்கறிய சாப்பிட சொல்றாரு. ஆட்டோட தலைக்கறிய. தலைக்கறி, அதுக்கப்புறம் உள்ள குடல், என்ட்ரைல்ஸ் அத சாப்பிட சொல்றாரு. ஏன் தலைக்கறிய சாப்பிட சொன்னாரு தெரியுமா? 400 வருஷமா அடிமையா இருந்துட்டாங்க. மண்ட ஃபுல்லா என்ன உட்கார்ந்திருக்கு? அடிமை, 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 அடிமைன்னு தான் உட்கார்ந்திருக்கு. மைண்ட வந்து மாத்தணும் ஆண்டவர். அதனால தான் மூளை ஃப்ரை சாப்பிட சொல்றாரு. மூளை சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. நீங்க அந்த நான்வெஜ் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா, மூளை சாப்பிட்டு அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வெரி டேஸ்டி ஃபுட் மூளை. ரொம்ப நல்லா இருக்கும். பிரெயின் ஃப்ரை இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஏன் ஆண்டவர் வந்து ஹெட்ட சாப்பிட சொன்னாரு? அன்னைக்கு ஒரு நாள் நான் மட்டன் கடையில நிக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த தலைக்கறி வாங்கிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன். எதுக்கு இது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், "ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். யூ ஷுட் ஆல்சோ ட்ரை இட் ஒன்ஸ்" அப்படின்னாரு. ரொம்ப அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படின்னாரு அவரு. அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் கண்டுபிடிச்சத தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் எதுவும் கண்டுபிடிக்கல. எல்லாம் பைபிள்ல இருக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் உட்கார்ந்து. சோ அதனால தான் தலைய சாப்பிடுன்றாரு. ஏன்னா, தேர் மைண்ட் ஹாஸ் டூ சேஞ்ச். தேர் மைண்ட் ஹாஸ் டூ பி ரினியூட். ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 வருது பார்த்தீங்களா? அ நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை தீர்வு அவர் மேல வந்துச்சாம். The chastisement for our peace was upon him. எதுக்கு அவர் முள்முடி எடுத்து தன் மேல வைத்தார்? Why did he keep the crown of thorns upon himself? So that we can receive peace in our mind. அவர் தலையில வந்து முள்முடிய வச்சு அழுத்துனாங்க. எதுக்கு? நம்ம தலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம தலையில இருக்கிற வொரீஸ், கவலை, பாரங்கள், டிப்ரஷன் இதெல்லாம் வெளிய போணும். அதுக்காக தான் அவர் அந்த முள்முடிய எடுத்து சுமந்தார். இட்ஸ் சோ சிக்னிஃபிகன்ட். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தலைய சாப்பிட சொல்றாரு. அடுத்து கால ஏன் சாப்பிட சொன்னாரு? அனதர் லெஸ் ஈட்டன் பார்ட் இல்ல காலு. கடையில போனீங்கன்னா, அந்த 4 கால் குடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? 4 கால் வந்து யூசுவலா அந்த 4 கால் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாயான்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. எங்க வீட்லலாம் பண்ணதில்ல. நான் அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுருக்கேன். இந்த ஆட்டுக்கால் பாயா அப்டின்னுவாங்க. இதெல்லாம் டிபிக்கல் தமிழ் டிஷ். ஸோ தெரியலன்னா என்ட்ட கேளுங்க. அப்புறம் நான் ரெசிபி அனுப்பி விடுறேன். பண்ணி பாருங்க வீட்ல. அ இல்ல பாயான்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அத கால் வாங்கி பண்ணுவாங்க. ஏன் கால எடுத்து சாப்பிட சொன்னாரு ஆண்டவரு? எதுக்கு அன்னைக்கு வந்து கால எடுத்து சாப்பிடு. நல்லா சுட்டு சாப்பிடுன்னு சொன்னாருன்னா, ஆ இத பாருங்க இதுதான். அத ஹைலைட் பண்ணு. இதுதான் அந்த கால். கால எதுக்கு சாப்பிட சொன்னாரு? சுட்டு சாப்பிட சொன்னாருன்னா, இவனுங்க இன்னைக்கு நைட்டு வந்து விடுதலை ஆக போறானுங்க. இன்னைக்கு நைட் வந்து விடுதலை கன்ஃபார்ம் அவங்களுக்கு. தே ஆர் கோயிங் டூ பி செட் ஃப்ரீ. நாளைக்கு காலையில கிளம்பணும் வீட்ட விட்டு. எங்க எகிப்த விட்டு கிளம்பணும். ஒண்ணும் காரு, பஸ், ட்ரெயின், ஃப்ளைட் எல்லாம் வெயிட்டிங் இல்ல. நடந்து தான் போணும். எங்க நடந்து போணும்? கானான் தேசத்துக்கு நடந்து தான் போணும். இத்தன வருஷம் வந்து அடிமையா வேல பார்த்து காலு கீழலாம் வந்து டோட்டலா அவுட்டு. எல்லாம் காலெல்லாம் வந்து அவுட்டு. முட்டிலாம் அவுட்டு. முட்டிலாம் தேஞ்சிருச்சு அவனுக்கும். முதுகெல்லாம் தேஞ்சிருச்சு. இப்ப இவன் எல்லாரையும் சுகமாக்கணும். சுகமாக்குனா தானே நடக்க முடியும். சும்மா நடக்க முடியுமா?
அவ்வளவு நாள் நடக்கணும், எத்தனையோ மைல் நடக்கணும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, காலை எடுத்து சாப்பிடுறாரு. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியின் காலை சாப்பிடும் பொழுது அவர்களுடைய கால் சுகமாகுது. ஹalleluya, ஆமென். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்க மட்டன் சாப்பிடும்போது அந்த நல்லி எலும்பு வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரே இந்த நல்லி எலும்ப நான் சாப்பிடுறேன். இத சாப்பிடும்போது என் கால் சுகமாகும்ன்னு சொல்லி சாப்பிடுங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்கும். ஹalleluya. வென்எவர் யூ ஈட் ஃபுட், எப்பலாம் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களோ, எப்பலாம் நீங்க வந்து வெளிய போய் சாப்பிடுறீங்களோ, வீட்ல சாப்பிடுறீங்களோ, அந்த சாப்பாடு எடுத்து ஆண்டவரே, இத சாப்பிடும்பொழுது எனக்குள்ள சுகமாகும் ஆண்டவரே. இத சாப்பிடும்போது எனக்குள்ள சுகமாகும் ஆண்டவரே. இத நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இது உங்களுடைய சரீரம் ஆண்டவரே. இது உங்களோட ரத்தம் ஆண்டவரே. நீங்க சொல்லி சொல்லி சாப்பிடும்போது வாட் ஹேப்பன்ஸ்? ஹீலிங் பிகம்ஸ் எ லைஃப் ஸ்டைல். சுகம் என்பது உங்க வாழ்க்கையில ஒரு ஒன்றி போயிரும் அப்படியே உங்க வாழ்க்கையில. இட் பிகம்ஸ் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். கொஞ்ச நாள்ல வந்து மறந்துருவீங்க நீங்களே. சிக்கா இருக்கிறதுனா என்னன்னே மறந்துருவீங்க. ஹalleluya. யூ வில் ஃபர்கெட் ஹவ் டு பி சிக். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறேன். வியாதியில இருக்கிறத மறந்துடணும். மத்தவங்கலாம் வந்து கேட்கணும் நம்ம கிட்ட. என்ன கேட்கணும்? "என்னப்பா நீங்கலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போ மாட்றீங்க. எப்பவுமே வீட்ல தான் உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல வெளிய போறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, வரீங்க. நல்லா வெளிய போய் நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போ மாட்டீங்களா?" அப்படின்னா அப்ப சொல்லணும் நீங்க. "இல்லங்க, எங்களுக்கு வந்து கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. நாங்க டெய்லி சாப்பிடும்போது அத வந்து கர்த்தரோட சரீரமா எடுத்து சாப்பிடுறோம். ரத்தமா எடுத்து நாங்க அத குடிக்கிறோம். எங்களுக்கு நல்லா இருக்கும்னு" சொல்லும்போது, "அப்ப அப்படியா?" அப்படின்னு கேட்பான் அவன். கரெக்ட்டா? அப்படிதான் அவனுக்கு நம்ம சுவிசேஷத்த சொல்ல முடியும். நீ போய் இயேசுவ ஏத்துக்கோன்னா அவன் என்ன ரெடியா இருக்கானா ஏத்துக்கிறதுக்கு? நீங்க சொன்னோனே ஏத்துக்கிறதுக்கு, அ அவன உங்களுக்கு சொந்தக்காரனா என்ன சொன்னோனே ஏத்துக்கிறதுக்கு? அப்படிலாம் யாரும் ரெடியா இல்ல. நம்மள பார்த்து தான் அவனே என்ன பண்ணணும்? உலகமெங்கும் போய் சாட்சிகளாக இருங்கன்னு தானே போட்டிருக்கு. நம்மள பார்த்து தான் அவன் கத்துப்பான் அவன். ஹalleluya. ஆமென். சோ காலு எதுக்கு? நடக்கிறதுக்கு. அப்புறம் என்ன சொன்னேன்? இன்டெஸ்டைன். எதுக்கு இன்டெஸ்டைன் எடுக்க சொன்னாரு? ஏன்னா தே நீட் எனர்ஜி. சரியா சாப்பிடல பல வருஷமா, பல நூற்றாண்டுகளாக சரியான சாப்பாடு கிடையாது. அடிமை. அடிமை எப்படி சாப்பிட்டுருக்கான்? ஒண்ணும் சாப்பிட்டுருக்க மாட்டான். வெள்ள பூண்டு, வெங்காயம் தான். வெள்ள பூண்டு, வெங்காயத்த எவ்வளோ நாள் சாப்பிடுறது? அதெல்லாம் சைட் டிஷ் தான். மெயின் டிஷ் மாரி சாப்பிட்டுருக்கானுங்க பாவம். அதனால அவனுக்கு வயித்தெல்லாம் சரி பண்ணணும் இப்போ. வயிறு, இன்டெஸ்டைன் எல்லாம் சரி பண்ணணும். அதனால தான் என்ட்ரைல்ஸ் எடுத்து சாப்பிடுன்றாரு. சாப்பிட சொல்லிட்டு, அடுத்தது வாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுன்றாரு. 10வது வசனத்த போட்டா, எல்லாத்தையும் சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு, 11வது வசனம். 11த் வெர்ஸ் அதை படிங்க சிஸ். ம். அதை புசிக்கக்கூடிய விதமாவது, நீங்கள் ம். உங்கள் அரை கச்சை கட்டிக்கொண்டும், உங்கள் ம். கால்களில் பாதரட்சை கொண்டும், உங்கள் ம். கையில் தடி பிடித்துக் கொண்டும், அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது ஆ. கர்த்தருடைய பாருங்க, சாப்பிடும்போது யூசுவலா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து, ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். கரெக்ட்டா? இங்க எப்படி சாப்பிட சொல்றாருன்னா, ஏதோ வெளிய கிளம்பணும். ஏதோ ஃப்ளைட்ட புடிக்கிற மாரி அவசர அவசரமா சாப்பிடுன்றாரு. அப்படித்தானே போட்டிருக்கு. அ அறையில் கச்சை கட்டிக்கொண்டுன்னா பெல்ட் போட்டுட்டு. பெல்ட் போட்டுட்டு, கையில பாதரட்சைன்னா செருப்பு, ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு, கையில ஒரு கையில வந்து என்ன வச்சுக்கணுமா? இது ஸ்டாஃப். அடி. இப்ப நீங்க சாப்பிடும்போது ஒரு கையில குச்ச பிடிச்சா சாப்பிடுவீங்க. இப்படியா சாப்பிடுவீங்க? ம். இப்போ ஃப்ளைட் புடிக்கணும். இப்போ 8, 9 மணிக்கு 10 மணிக்கு ஃப்ளைட் நைட்டுன்னா, இப்போ உட்கார்ந்து என்ன சாப்பிடுவீங்க? 8 ஐயோ! 9 மணி ஆயிருச்சே. கறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்ட புடிக்க ஓடுவீங்க. அ நார்மலா வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன எப்படி சாப்பிடுவீங்க? நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து, பொறுமையா நல்லா சாப்பிடுவீங்க. அப்படிதான் சாப்பிடணும். கரெக்ட்டா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? துரிதமா சாப்பிடு. ஈட் இட் வித் ஹேஸ்ட். ஃபார் இட் இஸ் தி லார்ட்ஸ் பாஸ்ஓவர். இது கர்த்தருடைய பஸ்கா. ஏன் துரிதமா சாப்பிட சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "எப்பா நீ இங்க உட்கார்ந்து இந்த அடிமைத்தனத்துல இருந்தது போதும்பா. இட் இஸ் டைம் ஃபார் யூ டூ மூவ் அவுட் ஆஃப் பாண்டேஜ் இன்டூ யுவர் ஃப்ரீடம்." நீ வந்து அடிமைத்தனத்துல இருந்தது போதும். இன்றைக்கு நைட்டோட இப்போதே நீ சாப்பிடும் பொழுதே நீ என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும் அப்படின்றாரு. அப்படித்தானே போட்டிருக்கு. அ ஹalleluya. அறையில் கச்சை கட்டிக்கொண்டுன்னா, எகிப்துல இத்தன வருஷம் நீ பெல்ட் உட்கார்ந்துட்ட. போட்டுட்டு. அடிமையா இருந்துட்ட. பெல்ட் போட்டுட்டு, கையில பாதரட்சைன்னா, எப்படிங்க செருப்பு, நடந்துச்சு ஷூ நமக்கு? எல்லாம் மாட்டிக்கிட்டு, எல்லாமே கையில ஒரு ரட்சிப்புக்கு கையில வந்து என்ன ஏதுவா தான் இது. வச்சுக்கணுமா? இந்த காரியங்கள் எல்லாமே இது ரட்சிப்புக்கானது. ரட்சிப்பு ஸ்டாஃப். எப்படி நடந்துச்சு? 10 நாள் இப்ப அப்படியே நீங்க மெதுவா சாப்பிடும்போது ஒரு கையில நடத்துனாங்க குச்ச பிடிச்சா ஆண்டவரே சாப்பிடுவீங்க. ரட்சிப்ப. எப்படியா கொஞ்சம் சாப்பிடுவீங்க? கொஞ்சமா. கொஞ்சம் கொஞ்சமா, ம். கொஞ்சம் கொஞ்சமா. இரு, குடுக்குறேன் இரு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல நம்ம பிள்ளைங்களுக்கு சில நேரம், ஒழுங்கா படிச்சா தான் வாங்கி தருவேன்னு. குடுக்குறேன், 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 குடுக்குறேன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தீங்களா? ஜவ் மாரி இழுத்துக்கிட்டே இருந்தாரா ஆண்டவரு ரட்சிப்ப? கிடையாது. என்னைக்கு நீங்க இயேசு தான் ஆண்டவர், ரட்சகர்ன்னு உங்க வாயினால அறிக்கை பண்ணி இருதயத்துல விசுவாசிச்சீங்களோ, அந்த நொடியே ரட்சிப்பு வந்துச்சு. இட் வாஸ் டன் இன் ஹேஸ்ட். துரிதமா நடந்துச்சு. ஹalleluya. யுவர் சால்வேஷன் வாஸ் சம்திங் விச் வாஸ் டன் இன் ஹேஸ்ட். குயிக்லி இட் ஹேப்பன்ட். இட் வாஸ் நாட் அ ப்ராசஸ். மதம் தான் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்ப ப்ராசஸ் மாரி சொல்லுது. அதெல்லாம் தப்பான போதனை. நீ வந்து சரியா ரட்சிக்கப்படல. நீ இன்னும் ஒழுங்கா ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. அப்ப எப்ப முடியும்னு சொன்னா ஒருத்தனுக்கு தெரியாது. இதெல்லாம் எது சொல்லுது?
மதம் சொல்ற போதனைகள் இது எதுவுமே பைபிள்ல கிடையாது. இயேசு பக்கத்துல ஒரு கள்ளன் இருந்தான். அவன் எப்படி ரசிக்கப்பட்டான்? ஒரு நொடியில ரசிக்கப்பட்டான். ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது நான் முடிஞ்சிருச்சு கதை. என்னோட நீ வந்துருவப்பா. நாளைக்கு நான் ஹெவன்ல இருப்பேன். நீனும் வந்துருப்பா அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. மீட் யூ இன் ஹெவன். அவ்வளவுதான். விசிட்டிங் நம்ம சில பேர் மீட் பண்ண விசிட்டிங் கார்டு கொடுப்போம் பாத்தீங்களா? கொடுத்துட்டு ப்ளீஸ் கால் மீனோல அது மாதிரி ஆண்டவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டாரு. எங்க சிலுவையில கொடுத்துட்டு யூ வில் பி வித் மீ இன் ஹெவன்டார். முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு. Salvation happened in a moment. Hallelujah. Salvation happened in haste. அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா துரிதமாக சாப்பிடுங்கள். Eat it with haste because it is the Lord's Passover. என்ன Passover? அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனர்களாக மாறக்கூடிய அந்த பஸ்கா. You're going to pass over from slavery into freemen. You're going to pass over from death into life. ரட்சிப்பு அதுதானே. அந்த பாசவர் தான் ரட்சிப்புல நடக்குது நமக்கு. என்னது? பாவத்தின் பிடியிலிருந்து நீதிமானாக மாற்றப்படுகிறோம். We are passing over from a sinner into a righteous man. Passing over. பாஸ் ஓவர் என்ன அர்த்தம்? இங்க இருந்து அங்க போகுது. அதான் பாஸ் ஓவர். ரோட்ல ஃப்ளைஓவர் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா? இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு ஃப்ளைஓவர்னுவாங்க. ஃப்ளைஓவருக்கு இன்னொரு பேர் வந்து பாஸ் ஓவர். You pass from here to there. So from sin to righteousness. Hallelujah. From a slave to a son. Amen. From being sick to being healed. இதுதான் ரட்சிப்புல நடந்துச்சு. From being in curse to becoming the blessing of the Lord. அந்த பாஸ் ஓவர் தான் ரட்சிப்புல நடந்துச்சு. அதே பாஸ் ஓவர் தான் அங்க நடக்குது. அங்க பிசிக்கலா நடந்துச்சு, இங்க ஸ்பிரிச்சுவலா நடக்குது. ஆமென். 11 12 போடுங்க. 12வது வசனம் படிங்க சிஸ்டர். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டவர் ரொம்ப மோசமானவர் பாருங்க. பாவம் அந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணானுங்க? அவனுங்களை எதுக்கு ஆண்டவர் அடிச்சாரு? நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி சில வாதங்கள்லாம் கேட்டிருக்கேன். பாவம் அவனுங்க என்ன பண்ணாங்க? பார்வோன் விடாததுக்கு அவங்க என்னங்க பண்ணாங்க? பாவம் இல்லைங்க அவங்க. மத்தவங்களாம் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் பானெல்லாம் போய் அடிக்கிறாரு அப்படின்னா பாருங்க. இதை வந்து ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட பேசிட்டார் ஆண்டவர். வாங்க ஆதியாகமம் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. ஜெனசிஸ் 15ல 13 14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் இல்ல 15வது அதிகாரத்துல 13 and 14 சிஸ்டர். I was reading from there. Okay, 13 and 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தார் சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 100 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பாருங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னா 400 வருஷம் அந்த தேசத்துல அடிமைகளா இருந்து உபத்திரவப்படுவார்கள் அவர்களால். and they will afflict them. Who will afflict them? The Egyptians will afflict them. அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? அவர்களை நியாயம் தீர்ப்பேன். and also the nation whom they serve I will judge. நான் நியாயம் தீர்த்து இவர்களை மிகுந்த பொருளோட வெளியே கொண்டு வரேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்தார்கள். கரெக்டா இல்லையா? உபத்திரவமா இருந்தார்களா? கிடையாது. The nation of Israel was a blessing to Egypt because of Joseph only the whole nation was saved in famine. யோசேப்பினால தான் வந்து அந்த பஞ்சத்திலிருந்து இவர்கள் வந்து தப்பிக்கிறார்கள். சோ யோசேப் செய்த நன்மையினால தான் பார்வோன் வந்து என்ன சொல்றான் யோசேப்பு கிட்ட, நீ உன் முழு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிரு, இங்கே செட்டில் பண்ணிரு அப்படின்னு ஒண்ணு. அந்த 70 பேர் அப்போ வந்து ஜேக்கப்போட ஃபேமிலியில வந்து அவருடைய பையன்க இருந்தானுங்க, 11 பையன்க இருந்தானுங்க. அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு 70 பீப்புள் வந்தார். எல்லாரும் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. when Joseph was ruling over the nation of Israel. யோசேப் வந்து அங்க வந்து அதிகாரியா இருக்கும் பொழுது. So Israel was a blessing to Egypt. ஆனா என்ன பண்ணிட்டான் பிசாசு? அவர்களை ஒடுக்க ஆரம்பிச்சான். எகிப்தியர் என்ன பண்ணாங்க? அவர்களை ஒடுக்க ஆரம்பிச்சார்கள்.
மோசையோட கதையை வந்து நீங்க படிச்சீங்கன்னா யாத்திராங்கத்துல மோசை பிறக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா எல்லா முதல் பிள்ளைகளையும் நீ என்ன பண்ணு கொல்லு அப்படின்னு அந்த பார்வன் வந்து ஒரு கட்டளை போடுறோம். கரெக்டா? கில் ஆல் த ஃபர்ஸ்ட் பார்ன். அந்த கதை ஞாபகம் இருக்கா? மோசையை தான் வந்து காப்பாத்துறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து இல்ல நாங்க வந்து இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு விசுவாசத்தினாலே மோசை என்ன பண்றாங்க? காப்பாத்துறாங்க. பை ஃபெய்த் தே சேவ் ஹிம். ஆமென். சோ இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். நிறைய பேர் வந்து ஆண்டவர் ரொம்ப சாஃப்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் சாஃப்ட்லாம் கிடையாதுங்க. அவர் இறங்கி வேலை செஞ்சாருன்னா யாரும் தாங்க மாட்டாங்க. அப்படியே சாஃப்ட்டுங்க. அதாவது நிறைய இடத்துல இப்ப வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை காட்டு. அந்த ஒரு வசனத்தை வச்சே சாப்பிட்டுட்டானுங்க. இல்ல. ஹி மீன்ஸ் பிசினஸ். ஆண்டவர் வந்து உங்க மேல வந்து யார கை வச்சாருன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். இத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹி வாண்ட்ஸ் டு புரொடெக்ட் யூ. எதுக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட வசனம் இருக்குது. உன் கால் கூட கல்லில் இடராதபடி அவர் தூதர்களை அனுப்பி காத்துக் கொள்வார். எதுக்கு? என் கால்ல அடிபட்டு போட்டும். கல்லுல தானே அடிபடுது. போட்டுன்னு விட வேண்டியது தானே. எதுக்கு தூதர்கள் அனுப்பி கால பாதுகாக்கணுமா அவங்கள? நீதிமானை சுத்தி தன்னுடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பார்ன்னு எதுக்கு சொல்லணும் அவரு? தன்னுடைய தயவு வந்து ஒரு கேடயத்தை போல நீதிமானை சுற்றி இருக்கின்றது. ஃபேவர் ஆஃப் த லார்ட் சரவுண்ட்ஸ் த ரைச்சஸ் லைக் அ ஷீல்டுன்னு ஏன் போட்டிருக்கு? ஏங்க அப்படி போட்டிருக்கு? ஏன்னா நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறதுனால. ஹalleluya. யூ ஆர் பிரஷியஸ் இன் ஹிஸ் ஐஸ். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர் உங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவுல இருக்கிறாரு அவர். சோ யாராவது உங்களை எதிர்த்து வந்தாங்கன்னா அது யாரை எதிர்த்து வராங்க அவங்க? கர்த்தரை எதிர்த்து வராங்க. You need to understand. If anybody comes against you, they are coming against God himself. If God is for us, who can be against us? அப்படின்னு தானே போட்டிருக்கு. ரோமர்ல படிச்சோம்ல. போன வாரம் கூட நான் போன மீட்டிங்ல கூட சொன்னேன். கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது யாரை எதிர்த்து வர முடியும்னா, கர்த்தரே உங்க பட்சத்துல இருக்காருன்னா, உங்களை எதிர்த்து வரான் யாரை எதிர்த்து வரான்? சொல்லுங்கங்க. உங்க டீம்ல கர்த்தர் இருக்காருன்னா, உங்களை எதிர்த்து ஒருத்தன் வரான்னா, அவன் யாரை எதிர்த்து வரான்னு அர்த்தம்? கர்த்தரை தான் எடுத்து வரான். கரெக்ட்டா இல்லையா? இப்ப என் டீம்ல வந்து ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. என் டீம்ல. நானும் அவரும் இருக்கிறோம். என்ன எதிர்த்து எங்கள எதிர்த்து ஒருத்தர் வராருன்னா, அவரு என்ன மட்டும் எதிர்த்து வராரு, அவரையும் தான் எதிர்த்து வராரு. புரியுதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? So if anybody is against you, that means they are against God. So God will definitely act on your behalf. So உங்களுக்காக ஆண்டவர் அங்க வேலை செய்வார். So இங்க அதுதான் நடக்குது. அவனுங்க என்ன பண்ணானுங்க? ஆசீர்வாதமாக இருந்த ஜனங்களை என்ன பண்ணானுங்கன்னா ஒடுக்குனானுங்க போட்டு. They persecuted the people who were a blessing to them. So ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் நியாயம் தீர்ப்பேன்ட்டு ஆபிரகாம்ட்ட சொல்லிட்டாரு. உன் ஜனங்கள் வந்து அங்க போவாங்க, எகிப்துல இருப்பாங்க. அவர்களை நியாயம் தீர்த்து மிகுந்த பொருட்களோட என்ன பண்ணுவேன்? வெளியே கொண்டு வருவேன். I will judge the nation that was afflicting them and I will bring them out with great possessions. மிகுந்த பொருளோட கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென். சோ சொல்லிட்டு அடுத்தது 13வது வசனத்தை படிங்க. யாத்ராவும் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த ரத்தம் அடையாளமாக இருக்கும். எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்கள் மேல் வராதிருக்கும். Now the blood shall be a sign for you on the houses where you are, and I will see the blood, I will pass over you, and the plague shall not be on you to destroy you, and when I strike the land of Egypt. So அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குன்னா ஆண்டவர் வந்து தன்னுடைய தூதனை அனுப்புறாரு. அந்த தேசத்தின் மேல கடந்து போறாரு. எதற்காக? எல்லா முதற் பிள்ளையும் அடிப்பதற்காக. டு கில் ஆல் த ஃபர்ஸ்ட் பார்ன் மேன் அண்ட் பீஸ்ட். மிருகம் மனுஷன் எல்லாத்தையும் அடிக்கணும்ட்டு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டு எஸ்கேப் ஃப்ரம் த ஜட்மெண்ட் ஆஃப் காட், தி ஒன்லி வே டு எஸ்கேப் ஃப்ரம் த ஜட்மெண்ட் ஆஃப் காட் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். நீங்க வந்து தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி என்னதான்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான். இன்றைக்கும் இயேசுவோட ரத்தம் தான் என்ன பண்ணுது? நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. என்னுடைய நீதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க நீதி கிடையாது. நீங்க செய்த நல்ல காரியம் கிடையாது. அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் அவர்களை காப்பாத்திச்சு. அவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள். அதனால அவங்க ஒன்றும் காப்பாற்றப்படல. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்னால காப்பாற்றப்படல. ரத்தத்தை ஆண்டவர் தெளிக்க சொல்றார். ரத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த தூதன் கடந்து போவான். Hallelujah. Amen. Even today, it is the blood that is covering you. It is the blood of Jesus that is protecting you. இயேசுவோட ரத்தத்தினால தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்?
ஜீவனோட இருக்கிறோம். உலகத்துல இவ்வளவு ஒரு நாசமான காரியங்கள், மோசமான காரியங்கள் இருந்தாலும் நம்மளை காக்கிறது ஒன்று மட்டும்தான், அதுதான் ரத்தம். ஒரு தடவை வந்து ரெய்னார்ட் பாங்கேட்ட வந்து கேட்டாங்களா, ரெய்னார்ட் பாங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? ரெய்னார்ட் பாங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? ஆப்பிரிக்கால பெரிய இவாஞ்சலிஸ்ட் அவரு, ரெய்னார்ட் பாங்கே. இப்ப அவர் இல்ல, கர்த்தரோட இருக்கிறார் அவரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரு இறந்து போயிட்டாரு. பட் ஹி ஹேட் அ வெரி பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஆப்பிரிக்கால வந்து அவர் மீட்டிங் நடத்தினாருன்னா 50 லட்சம் பேர் வருவானுங்களாம். 5 மில்லியன் 6 மில்லியன் வந்து அட்டன் பண்ணுவாங்களாம் மீட்டிங்ல. பயங்கர பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி, இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, ஹீலிங்ஸ், டெலிவரன்ஸ்லாம் பயங்கரமா நடக்கும். அவர் வந்து ஒருத்தர் கேட்டாங்களாம், எதுக்கு நீங்க எங்க போனாலும் இயேசுவோட ரத்தத்தை பத்தியே பேசுறீங்கன்னு கேட்டாங்களாம் ஒருத்தர். ஏன்னா அவரோட மெசேஜ்லாம் நிறைய கேட்டிருக்கேன். நிறைய பிளட் பத்தி பேசுவார் அவர். பிளட் ஆஃப் ஜீசஸ் பத்தி பேசுவார். எதுக்கு நீங்க வந்து இயேசுவோட ரத்தத்தை வந்து பேசிக்கிட்டே, எங்க போனாலும் இயேசுவோட ரத்தம் இயேசுவோட ரத்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, வேற எதுவும் பேச மாட்டீங்களா நீங்க அப்படின்னு ஒண்ணு அவர் என்ன சொன்னாராம், எதுக்கு நீ டெய்லி சோப் போட்டு குளிக்கிறேன்னு கேட்டாராம். எதுக்கு டெய்லி சோப் போட்டு குளிக்கிற, என்னைக்கா ஒரு நாள் சோப் போட்டு குளிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி வந்து டெய்லி நீ சோப் போட்டு உன்னை கழுவுறியோ, அதே போல டெய்லி நான் ரத்தத்தை வச்சு என்ன நான் கழுவிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. The blood of Jesus is something that cleanses me on a daily basis. ஆமென். தினமும் அந்த ரத்தம் தான் என்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்குது. தினமும் அந்த ரத்தம் தான் என்னை பிசாசின் இடத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டே இருக்குது. தினமும் அந்த ரத்தம் தான் என்னை குறித்து மேன்மையான காரியங்களை பேசிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 12ல வருதுல்ல, ஆபேலின் ரத்தத்தை விட மேன்மையான காரியங்களை பேசுகிறது இயேசுவோட ரத்தமா. The blood of Jesus speaks better things. சோ டெய்லி அந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசிக்கிறேன். ஏன்னா அந்த ரத்தம் தான் என்னை குறித்து பேசுது. அந்த ரத்தம் என்ன பார்த்து என்ன பேசுதான்? இயேசுவோட ரத்தம் என்ன பார்த்து, நீ நீதிமான் பேசுது. நான் என்னைக்கெல்லாம் வந்து பயந்துட்டு இருக்கணும், அன்னைக்கு அந்த ரத்தம் என்ன பார்த்து என்ன பேசுது? பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று பேசுகிறது. என்னைக்கெல்லாம் நான் பாவின்னு உணர்றேனோ, பிசாசு பாருங்களேன், பிசாசோட டாக்டிக் ரொம்ப ஈஸியான டாக்டிக். நம்மள பாவின்னு நம்ப வச்சுட்டானா முடிஞ்சிருச்சு கதை. நிறைய ரசிக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ரசிக்கப்பட்ட அப்புறம் பாவின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? பாட்டு பாடுறதுல எப்படி பாடுவாங்க? நான் பாவினே பாட்டு பாடுவாங்க. எல்லாம் பாட்டு, ஜெபம் எல்லாமே பாவிதான். நான் பாவி. அப்படியே தான் பாட்டு. இல்லன்னா நான் புழு, நான் பூச்சி, நான் மண்ணு கீழ இருக்கிறேன். இதே தான் இப்ப பாதி ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா பிசாசு வந்து தெளிவா கன்வின்ஸ் பண்ணிட்டான். எப்பா நீ பாவிதான், நீ மண்ணு தான், நீ புழுதான்ட்டு. ஆனா டெய்லி நான் ரத்தத்தை எடுத்து பூசும் பொழுது, அந்த ரத்தம் என்ன பார்த்து என்ன சொல்லுதான்? இயேசுவோட ரத்தம். நீ நீதிமான், நீ தேவனுடைய பிள்ளை, நீ பாவத்திற்கு அடிமையாக இல்ல, நீ நீதிமானாக இருக்கிற. யூ ஆர் நாட் அ ஸ்லேவ் டு சின், பட் யூ ஆர் அ ஸ்லேவ் டு ரைச்சஸ்னஸ். நீ பாவத்திற்கு அடிமை கிடையாது, நீதிக்கு அடிமையா இருக்கிறது. இதெல்லாம் யார் சொல்றா எனக்கு? இயேசுடைய ரத்தம் தான் என்னை பார்த்து சொல்லுகிறது. எபிரேயர் 10ல வருது, அந்த ரத்தம் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்குதான். The sprinkling of blood on my conscience அப்படின்னு வருது. என் மனசாட்சியை சுத்திகரிக்கிறதே இயேசுவோட ரத்தம் தான். எபிரேயர் 10ல வரும். ஆமென். சோ அந்த ரத்தத்தை நான் டெய்லி பூசிக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்து நான் டெய்லி பேச வேண்டியதா இருக்குது. எப்படி நான் என் மேல பூசிக்கொள்ள முடியும்? இன்றைக்கு நான் எப்படிங்க ரத்தத்தை பூச முடியும்? அன்னைக்கு வந்து ரத்தத்தை வந்து அவங்க ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டுல இருந்து ரத்தத்தை எடுத்து மேலலாம் பூசினாங்க. இன்னைக்கு எங்க நான் போறது இயேசுவோட ரத்தத்துக்கு? இங்க விக்கிறாங்களே இயேசுவோட ரத்தம்ன்ட்டு கிடையாது. இல்ல நான் ஏதோ ஒரு கறிக்கடையில போய் பாய் கிட்ட போய் ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு பூச முடியுமா? கிடையாது. இன்னைக்கு எப்படிங்க பூசணும்? உங்க வாயினால அறிக்கை செய்யணும். அதுதான் பூசுறது. அந்த ரத்தத்தை வந்து எப்படி பூச வந்து சொல்லுவாங்கன்னா, ஒரு இது இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு மோசஸ் எப்படி பூசணும்னா, 22வது வசனம். அதே யாத்ராகமம் 12:22 22 வர்ஸ் படிங்க சிஸ்டர். அதே இதுல. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். பாருங்க, ரத்தத்தை எப்படி பூசணுமா? And you shall take a bunch of hyssop, dip it in blood, and in it, and that is in basin, and strike the lintel and the doorpost with the blood that is in the basin, and none of you shall go out of the door of the house until morning. So எப்படி பூசணும்? ஈசோப்ன்றது ஒரு செடி. எப்படி சொல்றது? ஈசோப் வந்து ஒரு பஞ்ச், ஒரு கீரை கட்டு மாதிரி கீரை பார்த்துருக்கீங்களா? அந்த கீரை ஒரு கட்டு இப்படி வரும். கடையில போய் வாங்கினீங்கன்னா ஒரு கட்டா கொடுப்போம். ஒரு கீரை கட்டு மாதிரி பிக்சர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருக்கும். அது அப்படி எடுத்து முக்கி அதை பூசுவாங்க, ஈசோப்பு. ஸோ இன்னைக்கு வந்து ஈசோப்லாம் நமக்கு எங்கேயும் கிடைக்காது. போய் தேடிட்டு இருக்காதீங்க. சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஈசோப்பு கிடைக்குமான்னு கேட்காதீங்க. அவன் என்ன சோப்புன்னு கேட்பான். எங்க கிட்ட அமாம் சோப்பு இருக்கு, லக்ஸ் சோப்பு இருக்கு, ஈசோப்லாம் இல்லைங்க அப்படின்றான். அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஈசோப்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஈசோப் என்னது?
யுவர் டங்கு. இன்னைக்கு ஈசோப்பு வந்து உங்க டங்கு தான் ஈசோப்பு. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை தான் உங்க மேல பூசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. What you speak is what you are applying upon yourself. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை எல்லாம் சுத்திகரிச்சிச்சு. இயேசுவின் ரத்தம் என்னை குறித்து மேன்மையான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னையும் பிதாவையும் ஒன்று சேர்த்துருச்சுன்றத பேசுனீங்கன்னா நீங்க இயேசுவோட ரத்தத்தை எடுத்து பூசுறீங்க. இல்ல நான் பாவி, நான் ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன், நான் பூச்சி புழுன்னு பேசுனீங்கன்னா அதை எடுத்து பூசிக்கிறீங்க. ஈசோப்பு ஒண்ணுதான். எதை பூசணுன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஈசோப்பு வச்சு வேற ஏதெல்லாம் பூசிக்கிட்டு இருக்காங்க. உங்க நாவ் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஜீவனை பேசுவதற்கு தான், மரணத்தை பேசல. ஜீவனை பேசணும்னா எதை பேசணும்? ரத்தத்தை எடுத்து பேசணும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமென். சோ அந்த ரத்தம் தான் அன்றைக்கு அவர்களை என்ன பண்ணுச்சுன்னா பாதுகாத்துச்சு. இட் இஸ் நாட் தேர் ரைச்சஸ்னஸ். அவருடைய நீதி அவர்களை பாதுகாக்கவே இல்லைங்க. ரத்தம் தான் பாதுகாத்துக்கு. ஆமென். சோ இததான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நமக்கு வந்து எடுத்து கொடுக்கிறார். வாங்க மத்தேயு 26 வாங்க. மத்தேயு 26வது அதிகாரம். நம்ம முடிச்சிருவோம். இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சு நம்ம கம்யூனியன் எடுக்க போறோம். சோ கம்யூனியனுக்கு எல்லாம் ரெடியா இருங்க. மத்தேயு 26. மத்தேயு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புஸ்தகம். ஏன்னா யூதனால எழுதப்பட்ட புஸ்தகம். அதனால இது இன்னும் கரெக்டா அவர் வந்து டெபிக் பண்ணிருப்பாரு. மேத்யூ 26. மத்தேயு 26ல வந்து பாத்தீங்கன்னா 17ல இருந்து படிப்போம். அதான் அந்த பாஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆகுது. 17ல இருந்து படிப்போம். 17ல இருந்து படிப்போம். 17ல இருந்து 25 வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அடுத்தது 25. அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். ஓகே. சோ இந்த பாருங்க, பஸ்கா அவர்கள் இயேசு செலிப்ரேட் பண்ண போறாரு பாஸ் ஓவர். சரிங்களா? ஸோ பாப்புலர் பிலீஃப்னா கிறிஸ்துவத்தில் அதிகமாக என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து இந்த பந்தியில வந்து பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் வளர்ந்து வந்த டினாமினேஷன்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து உன் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி உன்னை சுத்திகரிச்சு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ வந்து பங்கேற்கணுவாங்க. ஸோ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, அவசரமாக உட்காந்து பாவத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்போம். அவசரமாக உட்காந்து ஏதாவது ஒரு வாரம் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னா அந்த வாரம் எடுக்கவே மாட்டோம். ஆக்சுவலாக எங்கள் சர்ச்சில் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. நிறைய சர்ச்சஸில் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ எங்கள் சர்ச்சும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஒரு வாரம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த வாரம் எடுக்க மாட்டோம். ஐயோ, நம்ம போய் பெரிய பாவி, நம்ம போய் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு கதை அப்படின்ட்டு. அது ஏன்னா அந்த 1 கொரிந்தியர் 11 வரும்ல, அதை வச்சு பேசுவாங்க. அபாத்திரமா எடுத்தேன், அதை நான் இப்போ சொல்ல டைம் இல்லை. அதெல்லாம் இப்போ எடுத்தேன்னா இன்னொரு 1 hour ஓடிடும். அதெல்லாம் எடுத்தேன். அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் திருப்பி டீச் பண்ணுறேன். நான் நிறைய வாட்டி டீச் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டோம். ஆனால் நான் ஆண்டவரோட பயணிக்க எனக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பேசினார். என்ன பேசினார்னா, என்னுடைய சரீரம் என்னோட ரத்தம் வந்து யாருக்கு தேவை அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு நாள், யாருக்கு தேவைன்னு நினைக்கிற நீ அப்படின்னாரு. யூ டெல் மீ கிரண் அப்படின்னா, யாருக்கு தேவைன்னா. நான் சொன்ன, ஆண்டவரே, யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு தான் ஆண்டவரே தேவைன்னு.
நான் ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி இப்படி பேசினேன். யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு தான் ஆண்டவரே தேவைன்னு. அப்புறம் யாருக்கு தேவைன்னாருன்னா, இப்ப எவனுக்கு வந்து ஜீவன் இல்லையோ, எவன் வந்து பாவத்துல கிடக்குறானோ, எவனுக்கு வந்து கிறிஸ்து இல்லையோ, எவன் வந்து தான் நீதிமான் என்று அந்த நிச்சயம் இல்லாம இருக்கணும், எவன் ரட்சிக்கப்படலையோ அவனுக்கு தானே ஆண்டவரே தேவைன்னேன். ஆண்டவர் சொன்னா கரெக்ட் தானே அப்படின்னாரு. புரியுதுங்களா? கரெக்ட் தானே. யாருக்கு இங்க இயேசு தேவை? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். யாருக்கு இயேசு தேவை? இயேசு தெரியாதவனுக்கு தான் இயேசு தேவை. புரியுதுங்களா? இயேசு தெரியாதவனுக்கு தானே. இப்ப எதுக்கு நான் இப்ப இவாஞ்சலிசம் பண்றேன்? இப்ப நான் நார்த் இந்தியாலாம் போறேன். எதுக்கு இப்ப இவாஞ்சலிசம் பண்றேன்? இயேசு தெரிஞ்சவனுக்கே இப்ப சொல்லிட்டு இருக்கேனா? இயேசு தெரியுமா? இயேசு தெரியுமான்ட்டு. இயேசுவே சொல்றார்ல. ஒன்லி தி சிக் நீட்ஸ் எ பிசிஷியன் இயேசுவே சொல்றாரு. வியாதியில இருக்கவனுக்கு தான் வைத்தியம் தேவைன்னு இயேசுவே சொல்றாரு. தொலைந்து போன ஆட தான் தேடி வந்தேன்னு இயேசுவே சொல்றாரு. So who needs Jesus? Someone who does not have Jesus. ஆமென். சோ என் ஊழியத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு குடுத்தார். பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சு. ஒரு 2010, 11லயே ஆண்டவர் இத பேச ஆரம்பிச்சாரு. "யூ நீட் டூ கிவ் மீ டூ எவரிபடி ஹூ டஸ் நாட் ஹேவ் மீ" அப்படின்னாரு. யார் இடத்துலலாம் நான் இல்லையோ, அவனிடத்துல நீ என்னை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். சரிங்களா? ஐ ரியலி தேங்க் காட் தட் காட் கேவ் மீ திஸ் ரெவலேஷன். இதை எனக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாட கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த வெளிப்பாடு வந்த பிறகு தான், நான் எல்லார் இடத்திலயும் வந்து சகஜமாக இயேசுவை வந்து என்னால போய் கொடுக்க முடிஞ்சுச்சு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஐ வாஸ் ஏபிள் டூ ஃப்ரீலி கிவ் ஜீசஸ் டூ எவரிஒன். எப்படி நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்தது என்னன்னா, நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்குலாம் போவேன். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்குலாம் போம்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யூசுவலா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்லன்னா இயேசுவ ஏத்துக்கோ அப்படின்னுவாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போம்போது, ஒவ்வொரு பெட்டுக்கும் போய் அவங்களுக்கு கம்யூனியன் குடுப்பேன். அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து எந்த கடவுள கும்பிடுற, இயேசுவ கும்பிடுறியா அதெல்லாம் கிடையாது. நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்பேன் அவங்ககிட்ட. இயேசு உங்கள சுகமாக்க விரும்புகிறார். நீங்க விரும்புகிறீங்களான்னு கேட்பேன். வியாதியில இருக்கிறவன் எவனாவது சுகம் வேண்டான்னு சொல்லுவானா? சொல்லுங்க. ஆமா எனக்கு வேணுங்க. இந்த இயேசு என்ன சுகமாக்குவாரான்னு கேட்பாங்க. ஆமென். வில் திஸ் ஜீசஸ் ஹீல் மீ அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எஸ் திஸ் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ஹீல் யூ. இந்த இயேசு உங்களை நிச்சயமாக சுகமாக்குவார் அப்படின்னுவேன். சொல்லிட்டு அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவேன்னா கேட்பேன் அவங்ககிட்ட. உங்ககிட்ட என்ன இருக்கு சாப்பிடுறதுக்குன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு இட்லி இருக்கு, என்கிட்ட ஒரு இது இருக்குது, சாப்பாடு இருக்கு, அத குடுங்க அப்படின்னா. அத கேட்டு அத பிளெஸ் பண்ணுவேன். அது என்னன்னு சொல்லி பிளெஸ் பண்ணுவேன். ஆண்டவரே இது உம்முடைய சரீரம் ஆண்டவரே. இது உம்முடைய ரத்தம் ஆண்டவரே. என் அப்பத்தை என் என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மறியாமல் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 6ல சொல்றார்ல, ஐ அம் த பிரெட் விச் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன். நானே ஜீவப்பம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான்னு போட்டிருக்கு. இத இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுதே, நீங்க அந்த அதிகாரத்த படிச்சுட்டே வந்தீங்கன்னா, நெறைய சீஷர்கள் விட்டு போயிருவாங்களாம். நெறைய சீஷர்கள்லாம் 12 பேர் கிடையாது. இன்னும் நெறைய பேர் இருந்தாங்க அவர் கூட. கூட்டம் கூட்டமா. ஏன்னா இயேசு வந்து அற்புதம் செய்றாரு. எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறாரு. ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ரொம்ப அன்பானவரா இருக்காருன்னு நெறைய பேர் அவர் அவர பின்தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க. அவங்கலாம் என்ன பண்ணிருவாங்கன்னா, விட்டு போயிருவாங்களாம். அப்ப இயேசு வந்து கேட்பாரு. பேதுருவ பார்த்து கேட்பாரு. நீலாம் போலயாப்பான்னுவாரு. இப்படியே கேட்பாரு இயேசு. ஏன்பா நீ போல? இவங்கலாம் போயிட்டாங்க. நீ போல? அப்படின்னுவாரு. ஏன் அவர் ஏன் விட்டு போயிட்டாங்கன்னா, இயேசு என்ன சொல்லிட்டாருன்னா, என் மாம்சத்த சாப்பிடு, என் ரத்தத்த குடின்ட்டாரு. அது உனக்கு புரியல இன்னைக்கு. இன்னைக்கும் நெறைய பேருக்கு புரியல அது. இன்னைக்கு என்ன புரியலன்னா, அது எப்படி பிரதர் நீங்க எல்லாரும் சாப்பிடலாம்ன்னு சொல்றீங்க? அது எப்படி பிரதர் எல்லாரும் அவருடைய சரீரத்த சாப்பிடலாம், எல்லா ரத்தத்த சாப்பிடலாம்ன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் என்ன தெரியுமா கேட்கிறேன்? நீங்க அத எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் கேட்கிறேன். என் மனசுல இருந்து நான் பேசுறேன் இத. அது எப்படி நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்வீங்க? சாப்பிட எல்லாரும் என்ன வந்து எல்லாரும் கேட்கிற கேள்வி, நீங்க எல்லாரும் சாப்பிடலாம்ன்னு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட திரும்பி கேட்கிறேன். சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்வீங்கன்னு கேட்கிறேன் நான். On what authority you are saying that you should not everybody should take part in the body and the blood? What authority do you have to say? For God so loved the world. தேவன் இவ்வளவாக உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. கரெக்ட்டா? உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்பனா எல்லாரையும் அவர் அன்பு கூர்றார். God wants everybody to be saved. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றதுக்கு தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. சோ நான் போல்டா போனேன். ஹாஸ்பிடல் போவேன். ஹாஸ்பிடல் போயிட்டு ஒவ்வொரு பெட்டுக்கா போயிட்டு சொல்லுவேன். உங்கள ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்குவார். அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பேன். என்ன இருக்கு சாப்பிடன்னு கேட்பேன். சொல்லுவாங்க. சார் ஒரு இட்லி தான் இருக்கு சார். நான் யூசுவலா அந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் போவேன். சோ ரொம்ப புவரஸ்ட் ஆஃப் த புவர் பீப்பிள் இருப்பாங்க. சில பேர்ட்டலாம் ஒண்ணுமே இருக்காது சாப்பிடுறதுக்கு. பிஸ்கட் இருக்காமான்னு கேட்பேன். இருக்கு சார் பிஸ்கட் குடுங்க அப்படின்னுவாங்க.
பிஸ்கட்டை கொடுப்பேன். அவங்க டீயோ காஃபியோ தண்ணி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. பிளஸ் பண்ணி கொடுத்தேன். ஏகப்பட்ட பேர் வந்து இமீடியட் ஹீலிங், இமீடியட் ரிலீஃப் ஆனதை நான் பார்த்துருக்கேங்க. ஐ ஹவ் சீன் இன் மை ஐஸ் ஹவு த பவர் ஆஃப் காட் ஒர்க். ஒரு பெரிய 1 hour செர்மன் செய்யாதத ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் பண்ணிருக்கு. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணா கூட நடக்காது இதெல்லாம். ஆனா அந்த விசுவாசத்தினால அவங்களுக்கு கொடுத்த சரீரமும் விசுவாசனால கொடுத்த ரத்தமும் என்ன இருக்கு அவங்களுக்குள்ள வேலை. அவனுக்கு அது என்னன்னே புரியாது. அவனுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு என்னன்னே புரியாது. அவனே பாவம் படுத்த படுக்கையா கிடக்குறான். காசு இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடக்குறான். யாராவது என்னை சுகமாக்குவாங்களா? இந்த டாக்டர் எனக்கு ஏதாவது செய்வாரா? என் கடவுள் ஏதாவது செய்வாரான்னு அவன் கும்பிட்டுட்டு இருக்கான் உட்காந்து. நான் எடுத்து சொல்லுவேன். இத எடுத்து சாப்பிடுங்க. இது இயேசுவோட ரத்தங்க. இது இயேசுவோட சரீரம்னு. அப்படியா சார்? தேங்க் யூ சார். இவ்வளவுதான் அவனுக்கு புரிதல் அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க் யூ சார்ன்னு சொல்லி நெறைய பேர் அன்னைக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவ நாங்க வந்து டிபி ஹாஸ்பிட்டல் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த அம்மா சொல்லுது. டிபி நோய் வந்து ரொம்ப மோசமான நோய். அந்த நோய் வந்துச்சுன்னா ரொம்ப சாப்பிடலாம் முடியாது. யுவர் ஆப்படைட் வில் கோ. எவ்ரிதிங் வில் கெட் எரோடட் இன்சைட். உங்க உள்ள வந்து அந்த கரையான் இருக்கு பாத்தீங்களா? கரையான் மாரி உள்ள அரிச்சிரும் ஃபுல்லா டிபி வந்து. சோ அந்த அம்மா சொல்லுது. என் புருஷன் சாப்பிட்டு 10 நாள் ஆயிடுச்சு சார். அவர் சாப்பிடவே இல்ல சார் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏம்மா என்னம்மா வச்சிருக்கிற? என்ன இருக்கு உங்ககிட்ட? குடுங்க நான் ஜெபம் பண்ணி தரேம்மா அப்படின்னு. உடனே சொன்னாங்க, சார் கொஞ்சம் ரசம் சோறு இருக்கு சார். ஆனா அவரு 2 வாய்க்கு மேல சாப்பிட மாட்டாரு சார். எப்படியாவது நீங்க ஜெபம் பண்ணுங்க சார் அவர் சாப்பிடணும்னா. நீங்க குடுங்கம்மா அவர் சாப்பிடுவாருமான்னு சொல்லி கை வச்சோம். ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம் ஆண்டவரே. இது உங்க ரத்தம் ஆண்டவரே. இந்த மனுஷனுக்காக தான் ஆண்டவரே நீங்க வந்து உங்களுடைய ரத்தத்தை குடுத்தீங்க. இந்த மனுஷனுக்காக தான் நீங்க வந்து உங்களுடைய சரீரத்தை குடுத்தீங்கப்பா. இவர் சாப்பிடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி குடுத்தேன். அதை எடுத்து அந்த அம்மா சாப்பிட்டுச்சு. நான் சொன்னேன், நான் போய் மத்த பெட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். நீங்க குடுங்க உங்க கணவர் குடுங்க. இது தேவனோட சரீரம், தேவனுடைய ரத்தம் அப்படின்னு தேங்க் யூ சார் அப்படின்னு அந்த அம்மா வாங்கி குடுத்துச்சு. நான் போய் அந்த மத்த பெட் ஒரு 4, 5 பெட் ஜெபம் பண்ணிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, சார் ஃபுல்லா சாப்பிட்டுட்டாரு சார் அவரு. 10 நாள் ஆச்சு சார். 2 வாரம் கிட்ட ஆச்சு சார் அவர் சாப்பிட்டு. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு அப்படின்னாரு. இதுக்கு தானங்க இயேசு வந்தாரு. கண்டிஷன் போடுறதுக்காக இயேசு வந்தாரு. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் எல்லாருக்கும் சொந்தம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி பிரதர் எல்லாருக்கும் கொடுப்பீங்க? எப்படின்னா நான் சொன்னேன், who am I to stop the power of God and the love of God to flow in the lives of people? நான் யாரு இதை தடுக்கிறதுக்குன்னு நான் கேட்டிருக்கேன். நான் யாரு? நான் சாதாரண ஒரு ஆள் தானே. ஐ எம் ஆல்சோ. நானும் வந்து என்ன நான் ரட்சிப்படைஞ்சிட்டேன். அந்த மனுஷன் ரட்சிப்புக்கு உள்ள வரல. அவ்வளவுதான் எனக்கு அவருக்கு வித்தியாசம். கரெக்டா இல்லையாங்க? அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க மனுஷனுக்கும் எனக்கு ஒரே வித்தியாசம் தாங்க. நான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு அவர் ரட்சிப்புக்குள்ள வரல. ஏன் நான் ரட்சிப்புக்குள்ள வந்தேன்னா, யாரோ எனக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நான் வந்துட்டேன். அவருக்கு யாரும் சொல்லல. அவர் வரல இன்னும். அவர்கிட்ட போய் நான் கண்டிஷன் போட்டுட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த கண்டிஷன் போட்டுருக்காங்க. நீ எடுக்கக்கூடாது கம்யூனியன், அவன் எடுக்கக்கூடாது கம்யூனியன், இவன் எடுக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண. இதை பார்த்தே பாதி பேர் ஓடி போறான் சர்ச்சுக்கு வராம. கிறிஸ்தவர்களே சொல்றேன். நீங்க மத்தவங்களெல்லாம் விட்டுருங்க. கிறிஸ்தவர்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்து கர்த்தருடைய பந்திக்கு வராதது காரணம் வந்து டூ மச் கண்டிஷன்ஸ். ஞாயிற்றுக்கிழமை வந்து கம்யூனியன் எடுக்கணும்னா சனிக்கிழமை வந்து அந்த ஒரு தனியா ஒரு கூட்டம் நடத்துறாங்க. ஒரு ப்ரிப்பரேட்டரி செஷன் நடத்துறாங்க. அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எனக்கு புரியல. இயேசு பண்ண ப்ரிப்பரேஷனோட நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னு எனக்கு புரியல. கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறேன். நம்ம வந்து அது என்னன்றதை அறிஞ்சு எடுக்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஆஃப்டர் வி கம் டு த நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட், நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு வி நீட் டு ஹேவ் அ நாலேஜ், ஒரு அறிவு இருக்கணும். இது என்னன்ற ஒரு அறிவு இருக்கணும். கரெக்டா? இது கர்த்தருடைய சரீரம், இது என்ன செய்யும்ன்ற ஒரு அறிவு இருக்கணும். கர்த்தருடைய ரத்தம், இது நமக்காக எதற்காக சிந்தப்பட்டுச்சுன்ற ஒரு அறிவு இருக்கணும். அது இருக்கணும், ஒத்துக்கிறேன். அந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா நீ எடுக்கக்கூடாது, அவன் எடுக்கக்கூடாது, நீ வந்து அது பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி இப்படிதான் ஒரு செமினார்ல நான் பேசும்போது ஒருத்தர் சண்டைக்கே வந்துட்டாங்க ஒருத்தங்க. நீங்க எப்படி இப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் எப்படி கம்யூனியன் எடுக்கலாம் நீங்க சொல்ல முடியும்? அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அவங்க வந்து ஒரு பாஸ்டரோட பொண்ணு அவங்க. அதான் சண்டைக்கு வந்துட்டாங்க. பிலீவர்ஸ்லாம் யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களே சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்லப்பா. எனக்காக ஆண்டவர் சரீரத்தை கொடுக்குறான்னு சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. யூதாசுக்கு தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தாருங்க. யூதாசுக்கு கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு தர மாட்டாரா? ஏங்க யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான்னு தெளிவா சொல்றாரு அவரு. அந்த பையனும் காட்டி கொடுக்க போறேன்னு தெரிஞ்சே கம்யூனியன் எடுக்கிறான் உட்காந்து. பேதுரு வந்து 3 முறை மறுதளிப்பாருன்றதும் ஆண்டவருக்கு தெரியும். சரிங்களா? சரி பேதுருவாவது விட்டுருங்க. மறுதளிக்க தான் செஞ்சான். யூதாஸ் காட்டியே கொடுத்துட்டான். வொர்ஸ்ட் சின்னர். ஆனா அவன் கம்யூனியன் எடுத்துட்டு தான் போய் காட்டியே கொடுக்குறான். பாத்தீங்களா?
ஆண்டவர் வந்து அவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னாரு, கரெக்டா? ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஆண்டவரோட இருதயம் எப்படி தெரியுமா? இந்த பையன் வந்து கடைசியில மனம் மாறி வருவான்றது ஆண்டவர் இருதயம். அதனாலதான் அவனை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரு அதுல. கடைசி வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் கொடுப்போம். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு வந்து ஏன் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறீங்க? சில நேரம் நம்ம வந்து தப்பு செஞ்சாலும், ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், ஆண்டவரே திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அவரோட மனசு எப்படி இருக்குன்னா, இவன் என் பிள்ளை, இவனுக்கு என்ன விட்டா யார் இருக்கிறா? இவனை நான் கை விட்டா யார் இவனுக்கு உதவி செய்வா? கரெக்டா இல்லையாங்க? இன்னைக்கு உங்க புள்ள வந்து உங்ககிட்ட சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு பேச மாட்டேன்றான். நீங்க திரும்ப திரும்ப போய் பேசுறீங்கல்ல. ஏன் போய் பேசுறீங்க? விட்டுற வேண்டியதானே? போடா, நீ பெரிய இவன் நீ போ அப்படின்னு விட்டுறலாம்ல. ஏன் இப்ப திரும்ப திரும்ப பேசுறீங்க? ஏன்னா நீங்க என் புள்ள, இவனை என்ன விட்டா இவனுக்கு யார் இருக்கா? அவன் ஏதோ தெரியாத புள்ள, அறியாத புள்ள சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படிதானே தோணுது உங்களுக்கு? கரெக்டா இல்லையாங்க? பொல்லாதவர்களாகி நீங்களே இப்படி யோசிக்கும் பொழுது, பரமபிதா எவ்வளவு நல்ல ஈவுகளை நமக்காக வைத்திருப்பார். சோ கம்யூனியன் பொறுத்த வரைக்கும் there is no restriction. Everybody can come to the table of God. God wants all his children to come to the table. இதான் அவருடைய சித்தம். இதுதான் அவர் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, தன்னை காட்டி கொடுக்க போற யூதாசுக்கும் அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். Not because he didn't know that. அவருக்கு தெரியாது கிடையாது. சொல்லிட்டே சொல்றாரு, இங்க இருக்கிற ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனியன் கொடுக்குறாரு. கம்யூனியனை சாப்பிட்டு ஏஞ்சி போறான். ஆமென். இப்படிப்பட்ட தேவனை தான் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. The world is not searching for a God who has conditions and who has all these restrictions. The world is searching for a God who will freely accept them. எந்த கண்டிஷனும் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல எந்த மதத்துக்கு போனாலும் 1008 கண்டிஷன் வச்சிருக்கானுங்க. இதை செய், அதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு. 1008 கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய கடவுள் தான் ஒரு கண்டிஷன் வைக்கல. கரெக்டா இல்லையாங்க? சப்போஸ் அவர் மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சிருந்துருக்கட்டும், என்ன போல நீனும் சிலுவையில தொங்குனா முடிஞ்சு போயிருக்கும் கதை அன்னைக்கு. கரெக்டா இல்லையா? என்ன போல சிலுவையில நீயும் தொங்குனா முடிஞ்சிருக்கும் அன்னைக்கே கதை. அப்படி சொல்லலையா அவரு? உனக்காக நான் தொங்கினேன்றாரு. எனக்காக நீ இது எதுவும் செய்ய வேண்டாம், உனக்காக நான் தொங்கினேன்றார். நீ தொங்குற இடத்துல நான் தொங்குனேன்றார். You should have hanged on the cross for your sins. You should have hanged on the cross for your transgressions. But I took your place on the cross. நீ தொங்க வேண்டிய இடத்துல நான் தொங்குனேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தொடர்ந்து படிப்போம். மத்தேயு 26:26. Matthew 26:26 படிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக 26. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ரத்தம். சோ அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு என்னன்னு சொல்றாரு? என்னுடைய சரீரம். ஆமென். சோ நீங்க சாப்பிடுறது வந்து வெறும் ஒரு அப்பம் கிடையாது, ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டும் கிடையாது. இட் இஸ் த வெரி பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நீங்க பிரெட்டா பாத்தீங்கன்னா அது வெறும் பிரெட் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கொடுத்ததும் வந்து அவருடைய பாடியெல்லாம் பிச்செல்லாம் கொடுக்கல அவர். இந்தாப்பா அப்படின்லாம் கொடுக்கல அவர். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மேசையில இருந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு. புரியுதுங்களா? இட் வாஸ் நாட் சம்திங் ஸ்பெஷல் பிரெட். தனியா கொண்டு போய் செஞ்சுட்டு வாடா கிடையாது. ஜோம் பண்ணி மாவு பிசையும் போதே கொஞ்சம் ஜோம் பண்ணி அப்படியே பண்ணாங்க. மாவு பிசையும் போதே மாவு பிசையறவனே ஜோம் பண்ணி ரீபாகா மஹாலாரான்னு தங்ஸ் எல்லாம் ஜோம் பண்ணி அப்படியே பண்ணானுங்க கண்ணில். சேம் பிரெட் which was on the table. In fact, Bible says as they were eating, போஜனம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்பத்தை எடுக்கிறார். எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு. சோ நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க அந்த உணவை நீங்க எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது என்னவா மாறுகிறது? அது தேவனுடைய சரீரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
When you take the food that you're eating, when you take the bread that you're eating, which is on your table, it could be anything. It could be a chapati or a dosa or a biryani or a chicken or whatever it is. அது என்ன வேணா இருக்கலாம். ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை என்ன வேணா இருக்கலாம். அதை நீங்க எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஆமென், அதை பிற்கும் பொழுது அது என்னதான் மாறுகிறது? தேவனுடைய சரீரமாக மாறுகிறது. ஹalleluya. அப்பொழுது நீங்க எதை சாப்பிட போறீங்க? இப்போ நீங்க என்ன சாப்பிட போறீங்க? தேவனுடைய சரீரத்தை சாப்பிட போறீங்க. Till you discern it as the Lord's body, it is not the Lord's body. அதாவது அவருடைய சரீரம் என்று அதை நிதானிக்காத வரைக்கும் அது சரீரம் கிடையாது. அது சாதாரண ஒரு சிக்கன் பீஸ் தான். அது சாதாரண ஒரு சப்பாத்தி தான். இல்ல உங்க சர்ச்சில் கொடுக்குற அந்த சாதாரண அந்த வேஃபர், ஒரு சின்ன வேஃபர் தான் கொடுக்குறாங்க. அதை சும்மா சாப்பிட்டா அது வெறும் வேஃபர் தாங்க. அதுல ஒன்றும் பவர் இல்லை. எனக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் வளர்ற போது அது இப்படிதான் வாங்கணுவாங்க. கையில கூட இப்படி வரல கூட பிடிக்கூடாதுன்னு இப்படி இப்படி கை வச்சு சொல்லுவாங்க எங்க அம்மாலாம். இப்படி வாங்கி அப்படியே வாயில போட்டு கடிக்கூடாதுன்றாங்க. நான் கேட்பேன், ஏன் கடிக்கூடாது அப்படின்னா, ஐயோ அது இயேசுவோட சரீரம், கடிச்சா அவருக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கடிக்கூடாது அப்படின்றவாங்க. ஆனா இயேசுவே சரீரத்தை எடுத்து பிட்டார் தான் போட்டிருக்கு. பாருங்க, மதம் பாருங்களேன், தேவையில்லாத காரியத்தெல்லாம் உள்ள பூத்து நம்மள ஒண்ணும் பண்ண முடியாம ஒரு ஹெல்ப்லெஸ் ஹோப்லெஸ் கேஸா மாத்தி வச்சிருக்கு நம்மள. சொல்லுங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு, அப்பத்தை எடுத்து பிட்டு. why did he break the body? ஏன் அப்படியே கொடுக்க வேண்டியதானே? இந்தாப்பா ஆளுக்கு ஒரு அப்பம் சாப்பிடுன்னு கொடுக்க வேண்டியதானே? ஏன் பிரேக் பண்றாரு? ஏன்னா அவர் சிலுவையில பிற்கப்பட்டார், அவர் சிலுவையில உடைக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நமக்காக அடிகளை வாங்கினார், நமக்காக ரோகங்களை எடுத்தார். அவருடைய சரீரத்துல அவருடைய தழும்புகள், பை ஹிஸ் wounds, அவருடைய காயங்களால நம்ம சுகமா இருக்கிறோம். சோ பிற்கும் பொழுது எதை நம்ம நினைவு கூறுறோம்? அவருடைய தழும்புகளை தான் நினைவு கூறுறோம். எல்லாமே விசுவாசத்துல தாங்க நடக்குது. எல்லாமே விசுவாசத்துல தான். அது சரீரம் என்று நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதுவே ஒரு விசுவாசம் தான். அதை பிற்கும் போது விசுவாசத்துல அதை பிற்கிறோம். என்னன்னு பிற்கிறோம்? ஆண்டவரே நீங்க பிற்கப்பட்டீங்க, நான் சுகமா இருப்பேன். நீங்க பிற்கப்பட்டீங்க, நான் சுகமா இருப்பேன் விசுவாசிக்கிறோம். அன்னைக்கு அந்த 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 ஹாஸ்பிட்டல்ல அந்த அந்த அவருக்கு ஜோம் பண்ணி கொடுத்தது வெறும் ரசம் சாதம் தான். ரசம் சாதத்துல ஒரு பவரும் கிடையாது. ரசம் சாதத்துல இன்ஃபேக்ட் நத்திங் இஸ் தேர். கரெக்டா? நான்லாம் ரசம் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். எங்க வீட்டுல ரசம் வச்சா நான் சாப்பிடவே மாட்டேன். என் வைஃப்ட்ட சொல்லுவேன், ரசம்லாம் வைக்காதமான்றுவேன். ஏன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுல்ல. ரசம்லாம் சாப்பிட்டா இங்க சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆனா அன்னைக்கு அந்த மனுஷன் சாப்பிட்டாரு. அதை சாப்பிட்டு தெம்பானாரு. ஏன்? அது வெறும் ரசம் கிடையாது. அன்னைக்கு அது தேவனோட சரீரமா உள்ள போச்சு. அன்னைக்கு அது வெறும் ரசம் கிடையாது. அது தேவனுடைய ரத்தமாக உள்ள போச்சு அவருக்குள்ள. ஹalleluya. ஆமென். பவுல் அந்த அப்போஸ்தலர்ல இதுக்கு போறார், ரோமுக்கு போறாரு. போகும்போது ஒரு பெரிய ஒரு புயல்ல மாட்டிக்கிறார். யூரோக்ளிடான் அப்படின்ற ஒரு புயல்ல மாட்டிக்கிறார் பவுல். அந்த கப்பல் மாட்டிக்குது. உடனே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பல நாட்களுக்கு சூரியனும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கலன்னு போட்டிருக்கு. அப்படின்னா பயங்கரமான புயல். எல்லாம் செத்துருவோம்னு நினைச்சிட்டானுங்க. ஆனா பவுல் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணா ஆண்டவர் தரிசனமாகிறார். ஒரு தூதன் சொல்றான், பயப்படாதே, நீ என்ன பண்ண மாட்ட, சாக மாட்ட, நீங்க எல்லாரும் பழச்சிருவீங்க. நீ என்ன யார் முன்னாடி போய் நிக்கணும்? சீசர் முன்னாடி போய் நிக்கணும். ஏன்னா பவுலோட அழைப்பே ரோமுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா ரோமன் எம்பையர் ஹேஸ் டு பிகம் a கிறிஸ்டியன் நேஷன். இதுதான் ஆண்டவரோட சித்தம். சோ சுவிசேஷம் அங்க போகணும். சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அடுத்த நாள் பவுல் சொல்றாரு, யாரும் பயப்படாதீங்க, யாரும் சாவ மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடு ஷிப்ல கம்யூனியன் எடுப்பாரு. படிச்சிருக்கீங்களா அந்த அந்த வசனத்தை? நடு ஷிப்ல உட்காந்து கம்யூனியன் எடுப்பாரு. கூட இருக்கிற எல்லாம் திருட்டு போயார். எடுங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் எடுங்க. அப்போஸ்தலர் 27. அப்போஸ்தலர் 27 34 படிங்க. 34, 35. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆ. நீங்கள் பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது எல்லாரும் திடமனம் புசித்தார்கள். அவர்கள் எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். திடமனப்பட்டு புசித்தார்கள். ஹalleluya. பவுல் ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல, உழைக்கவே மாட்டோன்ற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி புசிச்ச உடனே எல்லாரும் திடமனப்பட்டார்களாம். கூட இருந்தவங்க யாரு? விசுவாசி கிடையாதுங்க. அந்த கதையை போய் படிச்சு பாருங்க. கூட இருந்த எல்லாம் கள்ள பயலுக, எல்லாம் பிரிசினஸ், எல்லாம் ஜெயிலுக்கு போற வேண்டிய ஆளு. ஆண்டவர் சொல்றாரு பாரு, எவனும் சேதமாக மாட்டேன்றாரு. எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா,
21. 21 படிங்க. 21 அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு போகாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதம் இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்தேன் என்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன் நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். புரியுதுங்களா? பாருங்க, ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல ஆண்டவரோட வார்த்தை வருது. ஆக போறோம்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் வார்த்தை வருது. பவுல் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோம் ஆகிய தேவனுடைய தூதன், to whom I belong, for there stood by me this night an angel of the God to whom I belong and whom I serve. ஆமென். அவர் வந்து எனக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் சாக மாட்டீங்க, பழைச்சிருப்பீங்கன்னு. அது சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, எல்லாரும் சாப்பிடுங்க, ரொம்ப நாளா நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லி அப்பத்தை எடுக்கிறாரு, பிற்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு. உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிருது, ஒரு பெரிய மிகுந்த ஆறுதல் உண்டாகுது. They're all comforted, they're all strengthened. ஆமென். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை இதை ரொம்ப நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். The early church knew the power of the Holy Communion. அதனால தான் பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையில வந்து பிரேக்கிங் ஆஃப் பிரெட் வந்து டெய்லி பண்ணாங்க அவங்க. Apostles and the early church were breaking bread daily. எல்லாரும் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணாங்களாம், கூட்டமா உட்காந்து அப்பம் விட்டு சாப்பிட்டார்கள். ஏன்னா they knew the power in the body and they knew the power in the blood. ஹல்லேலூயா. ஆமென். சோ ரத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அப்பம் வந்து சரீர சுகத்திற்காக கொடுக்கப்பட்டுச்சு. ரத்தம் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா பாவ நிவர்த்திக்காக. சொல்றாரு பாத்தீங்களா, மத்தேயு 26:26 சொல்றாருல, அந்த வசனத்தை 26, 28 படிங்க சிஸ்டர். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக நமக்காக மட்டும் இல்ல, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைன்ற ரத்தம். ஸோ ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும் பொழுது என்ன நம்ம சொல்றோம்னா, என்ன நம்ம நினைவு கூறுறோம்னா, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்றதை நம்ம நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். புரியுங்களா? கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் தட் யுவர் சின்ஸ் ஹேவ் பீன் ஃபர்கிவன். இது ஒரு கான்ஸ்டன்டா நீங்க செய்ய வேண்டியதா இருக்கு. டெய்லி நீங்க வந்து இது ரிமைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐ எம் ஃபர்கிவன் டெய்லி ரிமைண்டரா இருக்க வேண்டியதா இருக்கு. ஐ எம் ஃபர்கிவன், ஐ எம் ரைச்சஸ் மேன், ஐ எம் ஃபர்கிவன், ஐ எம் ரைச்சஸ் மேன். ஏன்னா அதை மறந்துட்டீங்கன்னா பிசாசு எதை கொண்டு வந்துடுறான் உள்ள, நீ பாவி அப்படின்னு உள்ள கொண்டு வந்துடுறான். கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரு, ஏன்னா நான் பாவி. யார் சொன்னா? இல்ல பிரதர், என்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது, உங்களை பார்த்தா பாவி மாதிரி தான் தெரியும், அதனாலதான் அவர் ரத்தத்தை கொடுத்தாரு. உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவர் சொந்த குமாரன் அனுப்புனாரு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. God knew that he can't do anything directly through you. That is why he sent his only son in the likeness of sinful flesh. பைபிள்ல போட்டிருக்கு. பாவமான மாம்சத்தின் ரூபத்துல அவர் பிள்ளை அனுப்பிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், என்ன வச்சு கிரண்பால் வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். கிரண்பால் ஒண்ணுத்துக்கு லாய்க்கலன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் பிள்ளையை அனுப்பி கிரண்பாலுக்காக ரத்தம் சிந்தி கிரண்பாலை மீட்டு எடுத்துட்டார். கிரண்பாலை வந்து நீ வான்னு சொன்னா வர முடியாது அவனால. அவங்க ஆழமான புதக்குழியில கிடக்கிறான். என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏற முடியாது கிரண்பாலால மேல. அதனாலதான் பையனை அனுப்புறாரு. அதே குழிக்குள்ள பையனை அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்துவ அனுப்பி கிரண்பாலை தூக்குறாரு. சோ ஒவ்வொரு நாளும் நான் ரத்தத்தை எடுக்கும்போது என்ன சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், உம்முடைய ரத்தத்தினால நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கேன், உம்முடைய ரத்தத்தினால எனக்கு ஜெயம் உண்டு, என்னால கிடையாது, உம்முடைய ரத்தத்தினால. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார், உம்முடைய ரத்தம் தான் எனக்கு ஜீவன். இதை நீங்க அறிக்கை செய்றீங்க. நான் இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில இருக்கிறேன். ஐ எம் அண்டர் த நியூ கவர்னன்ட், நாட் அண்டர் த ஓல்ட் கவர்னன்ட். பழைய உடன்படிக்கையில இருக்க. பழைய உடன்படிக்கையில வந்து வருடந்தோறும் என்ன பண்ணுமா, வழி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வருடந்தோறும் என்ன பண்ணுமா, பாவத்தின் நினைவு கூறுதல் இருக்கும். எவ்ரி இயர் யூ ஹேவ் டு கிவ் sacrifice for your sins. Every year there is a remembrance of sins.
அதுதான் பழைய மோச உடன்படிக்கை. எபிரேயர் எல்லாம் போட்டிருக்கு. எப்பவுமே நினைவு கூறல் இருந்துகிட்டே இருக்குமா. ரிமெம்பரன்ஸ் ஆஃப் சின் வில் பி கான்ஸ்டன்ட்லி தேர் அண்டர் த மொசைக் கவனன்ட். போகாது, மனசு விட்டு போகாது. ஏன்னா பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பலி கொடுத்தாலும் பத்தாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் சின் கிடையாது. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் தான். ரைச்சஸ் கான்சியஸ்னஸ் வந்து புதிய உடன்படிக்கையில வந்துருச்சு. சின் கான்சியஸ்னஸ் வந்து பழைய உடன்படிக்கை. ரைச்சஸ்னஸ் கான்சியஸ் வந்து புதிய உடன்படிக்கை. ஐம் ரைச்சஸ் மேன் அப்படின்ற அந்த உணர்வு எங்கிருந்து வருது? இயேசுவின் ரத்தத்துல இருந்தா வருது. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் அவரு ரத்தத்தை நம்ம கொடுக்கிறார். ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். பாஸ்டர் ஆண்டனி will lead us in the holy communion. So எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்பத்தையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கோங்க. We are going to take part in the holy communion. பாஸ்டர் ஆண்டனி அன்மியூட் பண்ணிருங்க. எல்லாரும் எடுங்க. there is no conditions. நீங்க குடும்பமா இருந்தீங்கன்னா குடும்பமா எடுங்க. எந்த கண்டிஷன் ஆண்டவர் போடலங்க. யூதாஸ்கே கொடுத்துட்டாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. நீங்க தைரியமா எடுங்க. என் வாழ்க்கையில வந்து அநேக காரியங்களை அவரோட பந்தியில போய் நான் வந்து பங்கேற்கும் பொழுது அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அற்புதங்கள் நடந்திருக்கு. என் ஊழியத்துல நடந்திருக்கு. ஆமென். சோ கம் வித் ஆல் போல்ட்னஸ். தைரியமாக வாங்க அவரோட பிரசனத்துக்கு. ஆமென். பாஸ்டர் ஓவர் டு யூ. பிரைஸ் தி லார்ட். பிரதர் சொன்ன மாதிரி அந்த மேல் வீட்டு அறையில அந்த தேவன் அப்பத்தை பிச்சு அவங்க கொடுக்கும் பொழுது இந்த holiness was the criteria. None of them been qualified. அங்க எக்ஸப்ட் மேபி ஜான் வேணா சொல்லலாம். மற்ற எல்லாருமே ரைட் ரைடு பீட்டர் சரி ஜூடாஸ் சரி எல்லாருமே வந்து ஓடி போயிட்டாங்க. கூட யாருமே இல்லை. பட் எட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு வந்து கம்யூனியன் கொடுத்தாரு. அதே போல நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதை வந்து ஒரு ஹோலினஸ் கிரைட்டீரியா வைக்கக்கூடாது. நமக்காக அவர் சரீரம் பிக்கப்பட்டது, அவர் நமக்காக திருரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு ஹெவி பிரைஸ் have been paid for the redemption of our soul from the clutches of Satan. So சரீரத்தை பிக்கும் பொழுது பிரதர் சொன்ன மாதிரி இட்ஸ் broken so that we need not be broken. அவர் உடைக்கப்பட்டாரு. ஏன் நம்ம திரு நோயினால திரு வேதனையால நம்ம சரீரம் பிக்கப்படக்கூடாது என்பதுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அது திருரத்தை சிந்தப்பட்டது எதுக்கு? நம்மளுடைய ரிடெம்ஷன் ஆஃப் சோல். ஒரு ஹெவி பிரைஸ் பெய்ட் பண்ணி சாத்தாங்கிலிருந்து மீட்டை எடுத்துக்கு விட்டார் நம்மள. அந்த திருரத்தை நம்மளை பத்தி சியோல நன்மையாளர் பேசிக் கொண்டிருக்கிறது. என் மகன் என் மகள் அப்படின்னு சொல்லி நன்மையாளர் பேசிக் கொண்டு இருக்கிறது. அந்த திருரத்தை தான் நம்ம பாவங்களை கறி சுத்தி எடுத்து டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் த ஃபாதர் ரைச்சஸ் பர்சன். நம்ம பிதாவை நம்ம பார்க்கும்போது இயேசு ரத்தத்தை மேல பார்க்கிறாரு. so that word of God says we accepted in the beloved. அடுத்து நம்ம பார்க்கும்போது இட்ஸ் a new covenant. சொல்லுங்க ரைச்சஸ் கான்சியஸ் கவர்னன்ட். அப்படின்னா கவர்னன்ட்ல வந்து வாட் ஆல் ஃபாதர் ஹேஸ் பிலாங் டு அஸ், வாட் ஆல் வி ஹேவ் பிலாங் டு ஹிம். ஃபைனலா பார்க்கும்போது அவருடைய ரத்தத்துல என்ன இருக்குது? அவருடைய ஜீவன் இருக்கு. அப்ப அந்த ரத்தத்தை நான் குடிக்கும் பொழுது அவருடைய ஜீவனை நான் எனக்குள்ள எடுத்துக்கொள்றேன். அப்ப அந்த ஜீவன் எல்லா விட நரம்பு நாளங்களுக்கு சென்று எவ்ரி செல் ஹஸ் பீன் இன்ஃபியூஸ்ட் பை ஹிஸ் லைஃப். அந்த ரெவல்யூஷனை தான் நம்ம இன்னைக்கு எடுக்கணும். ஓகே, அது வந்து நம்ம வந்து சின் கான்சியஸ் கொண்டு வந்துட்டோம்னா Satan, then we will be losing the blessing God has kept us for taking the communion. ஆனால் கிளியரா சொன்னாங்க இந்த மாதிரி அந்த டிபி ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லும் பொழுது சாதத்தை கொடுத்து கூட அவர் சாப்பிட்டு இது வரைக்கும் சாப்பிடாதவன் அந்த கம்யூனியன் எடுத்ததுனால நிறைய சாப்பிட்டான் அப்படின்ட்டு. There is mighty blessing in the communion. அதை மறந்துடாதீங்க. ரெண்டு இடத்துல சொல்றாரு, do this in remembrance of me. அப்பத்தை பிக்கும் சொல்றாரு, ரத்தத்தை குடிக்கும் சொல்றாரு, do this in remembrance of me, not do this in remembrance of my sin, my past. No. அவர் என்ன செஞ்சாரு? அவர் சரி ஏன் பிக்கப்பட்டது? அவர் திருரத்தை எதுக்கு சிந்தப்பட்டது? அதை நினைக்க சொல்றாரு. வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 11:24 போட்டிருக்கும் அவர் காட்டி கொடுக்க வேண்டிய ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்ற சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். Father, in the name of Jesus, we praise and thank you for your body. As we break this body, we remember how your body was broken for our sins, sicknesses, diseases, curses.
உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டு விட்டதுனால நாங்க பிக்கப்பட வேண்டிய, நாங்க உடைக்கப்பட தேவையில்லை. We receive the fullness from you. Thank you for that. We do this remembrance of me சொன்னீங்களே. We remember your agape love. Lord Jesus, we remember agape love for us. The coming of the Holy Spirit. We thank you, Lord. நான் உங்க கையில் உள்ள அப்பத்தை எடுத்து நீங்க பிச்சு உங்க பக்கத்துல உள்ளவங்க கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. The body of Christ broken for you. Body of Christ broken for me. Thank you, Lord. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்க இந்த அப்பத்தை புசித்து இந்த பானத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். What sort of death he had underwent? His death was a victorious death over sins, sicknesses, pain, ailment, sorrows, and over devil and his cohorts. எல்லாத்தையுமே விக்டோரியஸ் வெற்றி, பெரிய மாபெரும் வெற்றி அது கொடுத்திருக்காரு. தட் இஸ் த விக்டோரியஸ் டெத். மரணமே கூறங்க சாவும் ஜெயம் எங்கன்னு கேட்ட தேவன் அது ஒரு பெரிய விக்டரியை கொடுத்திருக்காரு. அதுதான் இங்க நினைவு கூற சொல்றாரு. ஸோ உங்க கையில உள்ள அந்த பானத்தை தண்ணியா இருக்கலாம், ஜூஸா இருக்கலாம். Lord, this is your blood. As we drink, I am taking your life into us. We remember your sacrifice on the Calvary cross, the precious blood shed for us, the remission of our sins. அதை நினைவு கூர்ந்து செய்த ஆண்டவரே, thank you, Lord. Blood of Jesus shed for us on the cross. My dear friends, இந்த பாருங்க, இது வந்து ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. It should be part of your life. நம்ம பிரீத் இன் பிரீத் பண்ண எப்படி மறப்பது இல்லையோ, அதே போல இந்த கம்யூனியன் எடுக்கிறத நம்ம என்னைக்கும் மறக்க கூடாது. ஏன்னா சர்ச்சில் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் ஹியர் இன் யுவர் ஹோம் ஆர் இன் யுவர் பிரைவேட் பிளேஸ் யூ கேன் டேக் 3 times a day ஆர் 4 times எனி டைம் யூ கேன் டேக். அவரோடு நம்ம ஒருங்கிணைக்கிறோம். கம்யூனியன் படுக்கும் பொழுது அவரோடு ஒன்னு அவர் பிகம் ஒன் வித் ஹிம். as often as possible சொல்லுவாரு. do this as often அப்படின்னு இருக்காரு. அப்ப நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட எவ்வளவு நேரம் நம்ம பேசுவோம். அதே போல தேவன் நம்ம கம்யூனிகேட் பண்றது இந்த கம்யூனிகேட் எடுக்கிறதுனால அது keep the best blessing of the taking communion on regular basis. Thank you. Over to you, brother. Thank you, Pastor. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. Thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்துக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, இந்த பெரிய வியாழன் மாண்டி Thursdayல we remember what you did for us on that night. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, ஒரு பெரிய ஹalleluya, ஒரு blessing ஆண்டவரே, ஒரு பாக்கியத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க. உம்முடைய பந்தியில நாங்க பங்கேற்கிறதுக்கான ஒரு பாக்கியம், a privilege to share in the Lord's table. Hallelujah. To partake in the Lord's table. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சரீரமும் ரத்தமும் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. எங்களுடைய நல்வாழ்விற்காக. Hallelujah. For our victorious life. For a healthy life. Hallelujah. For a prosperous life. Hallelujah. பாவத்தின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம். Hallelujah. Thank you, Lord. நன்றி நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க உம்முடைய சரீரத்தை எடுக்கும் பொழுது நாங்க சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். Hallelujah. It is not just a piece of bread, but it is your body, Father. மரணத்தின் மேல அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. மரணம் எங்களை ஆட்கொள்ள முடியாது. We have complete authority over death. Hallelujah. Complete authority over sin and sickness. Hallelujah. By the body of Jesus Christ. ஆண்டவரே, எங்க வியாதி எல்லாம் உங்களுடைய சரீரத்துக்கு போயிருச்சு. உம்முடைய சுகம் எல்லாம் எங்க சரீரத்தின் மேல வந்துச்சு. Hallelujah. All our sicknesses went to your body and all your healing and health came to our body. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, உங்க ரத்தத்துக்காக நன்றி. உங்களுடைய ரத்தத்தினால எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. Hallelujah. ஆண்டவரே, we are no longer sinners but we are sons. We are no longer sinners but we are sons. நாங்கள் பாவிகள் இல்ல, நாங்கள் பிள்ளைகள், புத்திரர்கள். Hallelujah. Thank you, Lord. நன்றி நன்றி நன்றி. பிசாசு எங்களை குற்றப்படுத்த முடியாது. The devil cannot condemn us. The devil cannot speak against us because we are covered by the blood of Jesus. நான் இயேசுவின் ரத்தத்தால மூடப்பட்டதனால பிசாசு எங்களை எதிர்த்து வர முடியாது, எங்களை எதிர்த்து பேச முடியாது. அவனோட வார்த்தைகளுக்கு அதிகாரம் கிடையாது, பலன் கிடையாது. Hallelujah. Thank you, Lord. இந்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Thank you, Father. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Amen. 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 So நாளைக்கு we'll have the intercessory prayer. நாளைக்கு ஈவினிங் இருக்கும் intercessory prayer.
ஃபார் த எலெக்ஷன்ஸ்க்காக இருக்கும். ஸோ ப்ரேயர் ஃபார் த இந்தியா அண்ட் த நேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அது நாளைக்கு இருக்கும். ஆமீன். ஸோ இந்த என்னோட ஊழியத்திற்கு நீங்கள் காணிக்கைகளை கொடுக்க விரும்பினால் இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் போடப்படும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஆஃபரிங் டு த மினிஸ்ட்ரி யூ கேன் யூஸ் தீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கிவ் அன் ஆஃபரிங் டு த மினிஸ்ட்ரி. ஸோ வை டு யூ வாண்ட் டு கிவ் டு த மினிஸ்ட்ரி? சில பேருக்கு வந்து அந்த கேள்வி இருக்கலாம். வை டு யூ வாண்ட் டு கிவ் டு த மினிஸ்ட்ரி? ஆமேன். ஸோ ஒரு வசனத்தை படிப்போம். ரோமர் 10:13. சிஸ்டர் விஜய் இருக்கீங்களா? ரோமர் 10:13. ரோமன்ஸ் 10:13. சிஸ்டர் விஜய் இருந்தால் நீங்கள் படிங்க. ரோமர் 10:13 இருந்து 15 வரைக்கும் படிங்க சிஸ்டர். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. போதும் சிஸ்டர். அவரை பற்றி கேள்விப்படாததால் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கலனா எப்படி விசுவாசம் உண்டாகும்? அனுப்பப்படலைன்னா எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆமென். So you partnering with my ministry, you giving to my ministry will help me to take the gospel. ஆமென். நீங்க ஊழியத்துல என்னோட ஊழியத்துல கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா I am able to go and preach the gospel to the unreached. சுவிசேஷம் போகாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு இது உதவியா இருக்குது. Amen. So all the people who are already partnering with the ministry, God bless you richly. யாரெல்லாம் ஏற்கனவே நீங்க பார்ட்னர் பண்றீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you like to become a partner with the ministry, if you like to give an offering to the ministry, இந்த டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல போடுற இந்த டீடைல்ஸ் மூலமாக you can give. என்னோட அக்கௌண்ட் நம்பர், என்னுடைய கூகுள் பே நம்பர் ரெண்டுமே இருக்கும். என் ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒன்று தான். 9884160264. சேம் டீடைல்ஸ் தான். அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். It helps me to take the gospel to the unreached. Amen. ஏன்னா என்னுடைய ஊழியத்தின் அழைப்பு வந்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். So go to all possible places and preach the gospel. Amen. So யூஸ் பண்ணி கொடுக்கலாம்.